Before we start this video, do like and subscribe to our channel and not miss on any updates. Friends, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் ஃபாரெக்ஸ் சாப்டரோட ரிவிஷன் பண்ண போகிறேன். இது நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் டெரிவேட்டிவ்ஸ் மேலே ஒரு தமிழில் ரிவிஷன் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் கேட்டது, சார் நீங்கள் ஃபாரெக்ஸும் பண்ணி கொடுங்க சார். இப்போது எக்ஸாம் 2-3 நாள் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாரெக்ஸ் 2 பார்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்ட் 1 ஆரம்பிச்சுட்டு அதில் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் உடனே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்ட் 2 நாங்கள் வீடியோ எடிட் அதெல்லாம் பண்ணி அடுத்த நாள் மோஸ்ட் லைக்லி அப்லோட் பண்ணிடுவோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஏன்னா நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் இது ஒரு 4-5 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கலான்னு என்னோட பிளான், 2 பார்ட்டுன்னு சேர்ந்து. ஸோ ஒரு பார்ட்டு 2-2.5 ஹவர்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சரியா? சரி, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஃபாரெக்ஸில் குதிச்சிடலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு ஃபாரெக்ஸில் மெயின் இஷ்யூ எங்கே வரும்னா, நிறைய பேருக்கு புரியாது என்னென்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் என்ன, ஐஎன்ஆர் யூஎஸ்டின்னு என்னென்னு. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டும் பயங்கர குழப்பிருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நான் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மார்க்கெட்டில் எப்படி இருக்கு, மார்க்கெட்டில் கன்வென்ஷன் இது யூஎஸ்டி ஐஎன்ஆர் 85ன்னு சொல்லுவாங்க. அது யூஎஸ்டி பை ஐஎன்ஆர்னு சொல்லலாம், யூஎஸ்டி / ஐஎன்ஆர்னு சொல்லலாம். இது மார்க்கெட் கன்வென்ஷன். மார்க்கெட் கன்வென்ஷன் என்னென்னா, நம்ம பேஸ் கரன்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பேஸ் கரன்சி, செகண்ட் வர்றது ஐஎன்ஆர். ஓகே, இது என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு யூனிட் ஆஃப் பேஸ் கரன்சிக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் ப்ரைஸ் கரன்சி வரும். இப்போ நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர்னா நீங்கள் $1 கொடுத்தா 85 ரூபா கிடைக்கும். நீங்கள் சொல்லாதீங்க இன்றைக்கி ரேட் 87, 88 என்ன வேணால் இருக்கும்ப்பா, 85ன்னு கணக்கில் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சரியா? ஸோ பேஸ் கரன்சி ஒரு யூனிட் கொடுத்தா 2 பார்ட்டிக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ, நான் ஒரு யூனிட் பேஸ் கரன்சி கொடுத்தா நீ எவ்வளோ யூனிட் ப்ரைஸ் கரன்சி கொடுப்ப, அதுதான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். சரியா? ஸோ இதில் மார்க்கெட் கன்வென்ஷனு ஃபஸ்ட்டு பேஸ் கரன்சி கொடுப்பாங்க, செகண்டு ப்ரைஸ் கரன்சி கொடுப்பாங்க. ஆனால் இது ரொம்ப கன்வல்யூட்டட், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஈஸியாக புரியறதுக்கு எப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐஎன்ஆர் பர் நம்பர் ஆஃப் யூஎஸ்டி இப்படி நம்ம எழுதிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஐஎன்ஆர் பை யூஎஸ்டின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, 85 ஐஎன்ஆர் ஒரு யூஎஸ்டிக்கு. இது புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம மார்க்கெட் கன்வென்ஷனில் அப்படி பண்ண மாட்டாங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆர் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் கரன்சி யூஎஸ்டி விச் இஸ் பேஸ் கரன்சி. ஃபஸ்ட்டு கொடுக்குற கரன்சி பேஸ் கரன்சி தான் எப்போவுமே மார்க்கெட் கன்வென்ஷனில். செகண்ட் கரன்சி கோட்டு இல்லை ப்ரைஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு புரியறது மட்டும் இது ஐஎன்ஆர் பை யூஎஸ்டி ரொம்ப ஈஸி புரியறதுக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்ஸ்டியூட்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணி தொலைச்சிருக்காங்க, சில கொஷனில் ஐஎன்ஆர் பை யூஎஸ்டின்னு கொடுப்பான், சில கொஷனில் யூஎஸ்டி பை ஐஎன்ஆர்னு கொடுப்பான். என்ன சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். யூஎஸ்டி பை ஐஎன்ஆரும்பா = 85ம்பா. சில கொஷனில் ஐஎன்ஆர் பை யூஎஸ்டி = 85ன்னு கொடுப்பான். ஒன்று காமன் சென்ஸு, கீழே இருக்கிறது காமன் சென்ஸு, மேலே இருக்கிறது மார்க்கெட் கன்வென்ஷனு. இப்போது ருபிக்கு நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். இதில் ருபியில் பிரச்சனையே கிடையாது. அவன் போய் ஏதோ ஸ்விஸ் ஃப்ராங்க்கு ஜிபிபி சிஹெச் ஜிபிபி ஜேபிஒய் அந்த மாதிரி கொடுத்தான்னா யாருக்கு புரிய போகுது? அதுதான் மெயின் கன்ஃபியூஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இன்ஸ்டியூட் பண்ண குழப்பு தான் இது, தேவையில்லாத குழப்பு. சரியா? ஸ்டடி மெட்டீரியலையும் நிறைய ப்ராப்ளம் அப்படி பண்ணியிருக்கான். ரொம்ப ஆர்டிபி எம்டிபி பாஸ்ட் எக்ஸாம் எங்கே வேணால் பாருங்க நீங்கள். ஒரு சில கொஸ்டினில் அப்படி கொடுப்பான், சில கொஸ்டினில் இப்படி கொடுப்பான். ஒரு கன்சிஸ்டன்ஸே கிடையாது. சும்மா பேசிக்காக அறிவு யூஸ் பண்ணுறதே இல்லை அவங்க. அது ரொம்ப எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சமாக அது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி யோசிக்கணும். இல்லை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது மார்க்கெட் கன்வென்ஷனாக என்ன கன்வென்ஷன் எதுவும் பண்ண மாட்டான், டேரக்ட் கொடுத்துருவான். இதில் தான் நிறைய பேருக்கு இதில் பிரச்சனை வரும். சரியா? இப்போது அது எப்படி நம்ம அது எப்படி ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம எக்ஸாமில் எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஓகே, சரியா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு அது வர்றேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் அதுக்கு வந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னால் சில அதர் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். $1 = 80 rupeesனா rupees per dollar is 85, இல்லைன்னா rupee by dollar is equal to 85, INR per USD is equal to 85, or INR by USD equal to 85. எப்படி வேணால் கொடுக்கலாம். அவன் கொஷின் எக்ஸாமில் கொஷின் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு ருபி தெரியும் எல்லாருக்கும், ரேட் 85ன்னு, ஒரு 87, 88, 90 என்னமோ இருக்கிற ரேட் எல்லாருக்கும் தெரியும் இல்லை. ஸோ அவன் கொடுத்த ரேட்டை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும் அவன் எப்படி கொடுத்துருக்கான், எவ்வளோ ரூபா எத்தனை டாலருக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒன்று மெயின் விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்னா, யூஎஸ்டி ஐஎன்ஆர் = 85னா ஒரு யூஎஸ்டிக்கு எவ்வளோ ஐஎன்ஆர், 85 ஐஎன்ஆர். ஓகே,
அந்த மாதிரி கோட் பண்ணுற கோட்டு QUOT அந்த மாதிரி கோட்டு நம்ம டைரக்ட் கோட்டுன்னு சொல்லுவோம். டைரக்ட் கோட்னா யூனிட்ஸ் ஆஃப் டொமெஸ்டிக் கரன்சி ஃபார் 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. சரியா? யூனிட்ஸ் ஆஃப் டொமெஸ்டிக் கரன்சி ஃபார் 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. ஆமாம், இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுநடுவில் இதை எங்கள் டீம் சொல்லியிருக்காங்க, சார் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரீச் பண்ணோன்னா நீங்கள் இது நடுநடுவில் இந்த வார்த்தை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அது ரிமைண்டராக சொல்லிடுறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இருந்தால் டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, திருப்பி வரேன். இது டைரக்ட் கோட்டுன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் கோட்னு என்ன? ஒரு யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சிக்கு நம்ம டொமெஸ்டிக் கரன்சி எவ்வளோ யூனிட் கொடுக்குறோம். தட் இஸ் 1 யூனிட் ஆஃப் ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் டொமெஸ்டிக் கரன்சி ஃபார் 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. இது டைரக்ட் கோட்டுன்னு சொல்லுவோம். அது USD INR, ISD INR USD is equal to 85 எப்படி கொடுத்தான்னது நமக்கு அது தேவையில்லை. வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா, அது 1 is equal to 85 கொடுத்துருக்கான். 1 USD is equal to 85 INR கொடுத்தா அது பேஸ்னா டினாமினேட்டர் கீழ் இருக்கிறது 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. ஸோ அதை அந்த மாதிரி கோட்டை நம்ம டைரக்ட் கோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம USD INR 85னா இட் இஸ் டைரக்ட் கோட். வேறஸ் இன்டைரக்ட் கோட் என்ன? உல்டா. அதுக்கு ஒரு ரூபாக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும் அப்படின்னா 1/85. நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா $0.011 கிடைக்கும். $1 கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கிடைக்கும். ஆமாப்பா, ஒரு $1 is 85 rupeesனா ₹1 is equal to 1/85th of dollar இல்லை? கிராஸ் மல்டிப்ளை அவ்வளோதான். 1 USD is equal to 85 INR. இப்போ INR இங்கே விட்டுருங்க, இது கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. 1/85 into USD is equal to 1 into INR. இப்படி தான் ஒர்க் பண்ணும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. நீங்கள் இது என்னது INR அங்கே விட்டுட்டு 85 மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துருக்கான். தட் இஸ் ஹவு இட் இஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அந்த யூ கேன் ரீடைன் த கரன்சி தேர் அண்ட் மூவ் த நம்பர் மேலே கீழே. அப்படி தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே வருமே. சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. எங்கே வேணால் எந்த மாதிரி கொஸ்டின் வேணால் சால்வ் பண்ணிடலாம். சரியா? 1/85 into USD is equal to 1 INR. ஸோ 1/85 போட்டால் 0.011 வரும். 1176 என்னமோ வரும். ஓகே, சரியா? ஸோ அந்த மாதிரி கோட்டை நம்ம இன்டைரக்ட் கோட்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் கோட் என்ன? ஒரு யூனிட் ஆஃப் டொமெஸ்டிக் கரன்சிக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி உனக்கு கிடைக்க போகிறது. ஸோ ₹1 எவ்வளோ டாலர் கொடுக்க போகிறான்? $0.011 கொடுக்க போகிறான். சரியா? ஸோ இப்போ நம்ம மெயின் அந்த இஷ்யூக்கு வர்றேன். இது எப்படி சார் இவன் ஒரு வாட்டி USD INR is equal to 85 INR USD 85 சரி, அங்கே வரைக்கும் ஓகே. GBP CHF GBP JPY கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். GBPனா கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட். ஓகே, கிரேட் பிரிட்டன் பவுண்ட், கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட். ஓகே, பிரிட்டிஷ் பவுண்ட். அது இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தேன் டாலர். இப்போ நம்ம $1 $85 யாருப்பா பலசாலி? நம்ம டாலர் தானே பலசாலி. அவன் 1 கொடுத்தா போதும், நீ 85 கொடுக்க போகிறது. அவன் 1 கொடுத்தா போதும், நீங்கள் 85 கொடுக்கணும். ஸோ டாலர் ஸ்ட்ராங்கர். அதே மாதிரி பவுண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் டாலர். எப்போவுமே இந்த பவுண்டு இப்போ டாலர் நம்ம 1700s எப்போ வந்ததோ இல்லை நடுவில் 1800s 1900s 2000 எப்போவுமே பவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தேன் டாலர். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் டாலர் நான் பிறந்ததுக்கு முன்னால் இருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்தப்போ இருந்து டாலர் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தென் ருபி. ஓகே, இட் வில் கண்டினியூ அன்லெஸ் இந்தியா பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். அது இன் நெக்ஸ்ட் 30 to 50 years ஆகாது. ஓகே, ஏன்னா அவங்க GDP ரொம்ப ஜாஸ்தி, நம்ம GDP ரொம்ப கம்மி. அவங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ஆனால் நம்ம பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ USD இஸ் கிரேட்டர் தென் INR. அண்ட் INR எப்போவுமே JPY-வோட ஸ்ட்ராங்கர். இப்போ இது நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபர்கெட் த லாஜிக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ருபி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யுவர் yen. ஓகே, இது ஃபஸ்ட்டு. இப்போது இந்த நாளைக்கு டுடேன்னா நம்ம இருக்கிறப்போ செப்டம்பர் 2025 ஒரு GBPக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும்? ஒரு GBP நீங்கள் கொடுத்தீங்கன்னா $1.34 கிடைக்கும். அப்படி தானே ஸ்ட்ராங்கரு. நம்ம ஒரு GBP கொடுத்தீங்கன்னா $1.34 பார்த்தீங்கன்னா GBP ஸ்ட்ராங்கர்ப்பா. நான் 1 கொடுக்குறேன், நீ 1.3 கொடுக்கணும். சரியா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் GBP ஸ்ட்ராங்கர் தேன் CHFனா ஸ்விஸ் ஃப்ராங்க். அது $1.24 தேவை ஒரு ஸ்விஸ் ஃப்ராங்க் வாங்கிறதுக்கு. அப்புறம் யூரோவும் ஸ்ட்ராங்கர் தான். இன்றைக்கி சில வருஷத்துக்கு முன்னால் 2008, 9, 10 எப்போ ஆர் ஐ திங்க் 11லையோ ஒரு டைமில் டாலர் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் தென் யூரோ. அப்படி ஆச்சு, உண்மையாச்சு.
ஓகே. ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோ இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டாலர். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு யூரோ தேவைன்னா $1.17 கொடுக்கணும். அப்புறம் $1 இஸ் ஈக்குவல் டு $1. ஆனால் சிங்கப்பூர் டாலர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலர் இஸ் வீக். நீங்கள் ஒரு சிங்கப்பூர் டாலர் உங்களுக்கு வேணும்னா யூ ஜஸ்ட் நீட் ஒன்லி 0.78 USD. இப்போ இங்கே வரைக்கும் என்ன கணக்கு நம்மளது, எவ்வளோ டாலர் வேணும் டு கெட் €1? அதுதானே கொஸ்டினு. நமக்கு €1 வாங்குறதுக்கு எவ்வளோ டாலர் தேவை? இங்கே வந்து ஒரு SGD வேணும்னா எவ்வளோ டாலர் தேவை, எவ்வளோ $? $0.78. அதே மாதிரி ஒரு சிஏடினா கெனடியன் டாலர், ஒரு கெனடியன் டாலர் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ அமெரிக்கன் டாலர் வேணும்? 0.73. நீ ஒன்று கொடுப்பா, நான் பாதி தான் கொடுக்க போகிறேன். நான் டாலரு, நான் அமெரிக்கன் டாலர், நான் தான் பலசாலி. நீங்கள் வந்து யுவர் வீக், யுவர் கண்ட்ரி இஸ் வீக். அது வீக் எதுக்கு, அதெல்லாம் தனி டிஸ்கஷன் இருக்குது, நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஓகே. சேம் வே ஆஸ்திரேலியன் டாலர், ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் கூட தான் உங்களுக்கு $0.65 USD தான் கிடைக்கும். நியூசிலாந்து டாலர் 0.6, இந்தியன் கரன்சி 0.011. அப்படின்னு நீங்கள் $1 கொடுத்தீங்கன்னா $0.011 தான் கிடைக்கும். அவன் வந்து ஒன்று கொடுக்குறான், நான் வந்து 0.01 கொடுக்குறேன். ஓகேவா. ஜேபிஒய் அவன் வந்து ஒரு ஜாப்பனீஸ் yen கொடுத்தா நான் வந்து $0.007 கொடுப்பேன். ஓகேவா. இது வந்து இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுத்தாலும் யூஸ்வலாக இப்படி தான் கொடுக்குறான். அவன் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறதில்லை. இப்போ எல்லாம் நம்ம தலைமையில் வேறு ஏதாவது விதியில் வேறு ஏதாவது எழுதியிருந்ததுன்னா அது வேறு விஷயம். ஜென்ரலி 99% ஆஃப் த டைம் நான் பார்த்துக்கிற கொஷனில் எல்லாமே இந்த கரன்சி தான் வரப்போகுது. சரியா. இதை யூஸ் பண்ணி அவன் மார்க்கெட் கன்வென்ஷனில் கொடுக்குறானா, காமன் சென்ஸில் கொடுக்குறானா, அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக பண்ணிக்கலாம். ஏன்னா பாவி என்ன கொடுத்துருக்கானே 1.6 GBP USD இஸ் ஈக்குவல் டு 1.6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அது GBP பேஸா USD பேஸா? ஒரு GBP, நான் என்ன சொல்லியிருந்தேன், GBP ஸ்ட்ராங்கர் தென் USD. அப்படின்னா ஒரு GBPக்கு 1.6 USD தேவைன்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, ஸோ நான் வந்து GBP இஸ் த பேஸ் கரன்சி. ஸோ கரன்சி என்ன, USD by GBP is equal to 1.68/1. ஓகே. அப்போ GBP is the base. அதுக்கு ஸோ இது நான் பேஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் சாப்டர் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கரன்சி என்ன விச் ஒன் இஸ் பேஸ் கரன்சின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட நிறைய விஷயங்கள்லாம் லிங்க் பண்ணியிருக்கு. ஓகே, நாங்கள் பார்க்க போகிறோம் முன்னால் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பேஸ் கரன்சி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை பேஸ் கரன்சி என்னென்னு. சரியா. அப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இந்தியன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். அந்த காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 5 மணி வரைக்கும். சில டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா. இது எக்ஸாக்ட் சில டைம்லாம் 4:30 முடிஞ்சிருவான், அதெல்லாம் இருக்குது. தெர் ஆர் டைம்ஸ் சேஞ்சஸ். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் க்ளோஸ் பை 3:30. யூஸ்வலாக நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் நம்ம கரன்சி ட்ரேட் பண்ணலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த டாப்பிக்கில், இந்த சாப்டரில் நம்ம வந்து ஃபார்வர்ட் பார்ப்போம், ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், எல்லா டெரிவேட்டிவ் சாப்டரில் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் இங்கே பார்ப்போம். சரியா. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரிவேட்டிவ் சாப்டர் முடிக்காமல் இங்கே வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, அது ஒன்றும் தெரியாமல் ஃபாரெக்ஸ் படிக்கலாம்னு ஆரம்பிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க, சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஓகே. ஸோ அதனால டெரிவேட்டிவ் சாப்டர் நல்ல ஃபுல்லு கிரிப் இருந்துச்சுன்னா அப்புறம் வாங்க ஃபாரெக்ஸ் சாப்டருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் டெரிவேட்டிவ்ஸ் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். சரியா. சரி, நமக்கு டிரான்சாக்ஷன் வந்து 3 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும்பா. ஒன்று கேஷு, டேர்மு, ஸ்பாட்டுன்னு என்னென்னா, நம்ம இந்தியாவில் செட்டில்மெண்ட் வந்து T+2, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு T+2, இப்போ அது T+0க்கு என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. T+2ன்னு யூஷுவல் செட்டில்மெண்ட். அப்படி என்ன ஆகுனா, நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா, லெட் அஸ் சே யூ ஆர் பையிங் சம்திங் டுடே, உங்களுக்கு அது வந்து நாளைக்கு கையில் வரப்போகுது. காசு நீங்கள் என்ன காசு கொடுக்கணுமோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு, அந்த காசு வந்து பிளாக் ஆயிரும் உங்கள் சிஸ்டமில். ஆனால் அந்த காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட்டு நாளைக்கு தான் ஆகி போகுது. அப்படின்னா நீங்கள் Day 0 டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் Day 0க்கு கையில் ஒன்றும் வராது. இப்போ நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் தக்காளி வாங்கி நினச்சிக்கோங்க, அவங்க காசு கொடுப்பீங்க, கை எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. மார்க்கெட்டில் 2 நாள் செட்டில்மெண்ட்டுக்கு டைம் கொடுப்பான். 0 டேன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா, 0னா இன்றைக்கி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, Day 1 உனக்கு ஒன்றும் ஆகாது. Day 2ல் கேஷ் அண்ட் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி ஆர் ஃபைனான்ஷியல் அசெட், இந்த ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இங்கே என்ன கேஷ்னு ரூபா, ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டினா டாலர். வந்து நீங்கள் வந்து ஒரு இது வாங்குறதா இருக்கலாம், இல்லை விற்கிறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸ்பாட்னா அர்த்தம், அது ஸ்பாட்னா டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 2 days. சரியா. சரி, நார்மலி ப்ரைஸ் ஆர் ஆல்வேஸ் கோட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே.
தென் இப்போ வேறு என்ன விஷயம், ஃபார்வர்ட்ஸு ஃபியூச்சர்ஸ். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்வர்ட்ஸு ஃபியூச்சர்ஸு ஆர் வெரி சிமிலர். டெரிவேட்டிவ்ஸ் படிக்கிறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே தெர் ஆர் சர்டன் டிஃப்ரென்சஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு தே ஆப்ரேட். அது தவிர அவங்களோட ப்ரைஸிங் எல்லாம் ஒரே சேம் வே, சேம் மெத்தட். ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஸ்பாட். என்னது, ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஆர் ஃபியூச்சர் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஸ்பாட் மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட். இதுதானே ஃபார்முலா, ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்குறப்போ ஃபியூச்சர் ப்ரைஸ், ஃபார்வர்டு ஃபியூச்சரோட ப்ரைஸ் எப்படி எரேவ் பண்ணுவோம் நம்ம ஃபாரின் கரன்சியில். இப்போ இன்றைக்கி ரூபா ரேட்டு 85, ஒரு டாலருக்கு 85 ரூபா. ஒரு வருஷம் கழிச்சு எப்படி எவ்வளோ ஆகும் அது? 90 ஆகலாம், 95 ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம், 95 ஆகலாம், 98 ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். அப்போது நான் பிறந்தப்போ அது 20 இருந்துச்சு. இப்போ நீங்கள் 10 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா 2015 அது 50 இருந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் 50, 60. ஓகே, நீங்கள் 2009 போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 39 அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அது கண்டினியூஸாக அது 30s இப்போ 85, 90 வந்துச்சு. அது த ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷன். இப்போ நம்ம கரன்சி நம்ம என்ன சொல்லுவோம், இதை டிப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு டாலருக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் 30 ரூபா தான் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டாலர் வேணும்னா 85 ரூபா கொடுக்கணும். ஸோ தட் த நம்பர் ஆஃப் ருபீஸ் யூ ஹவ் டு கிவ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ தட் இஸ் கால்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி. ருபி டிப்ரிஷியேட் ஆகிருக்குது. ஓகே, டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்குது. இது எதுக்கு டிப்ரிஷியேட் ஆகுது, எதுக்கு அப்ரிஷியேட் ஆகுது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் அந்த ஸ்ட்ரென்த்து, நான் பலசாலி எல்லாம் சொன்னிருந்தேன்ல, அதெல்லாம் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்வர்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ப்ளஸ் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட். ஸோ நமக்கு ஃபார்வர்டு இல்லை ஃபியூச்சர் ப்ரைஸ் ஸ்பாட் ப்ளஸ் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட். இப்போ நமக்கு இங்கே என்ன பார்த்துருந்தோம், நார்மல் டெரிவேட்டிவ்ஸில் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஸ்பாட் இல்லையா? இப்போ டிவிடெண்ட் 0 நினச்சிக்கோங்க இங்கே. ஸோ ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஸ்பாட், அவ்வளோதானே. நம்ம ஃபியூச்சர் வேல்யூ எடுத்துப்போம், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம் ஸ்பாட் ப்ரைஸ்க்கு. ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், ஃபார் ஷேர்ஸ், இல்லை நம்ம வேறு பாண்ட்ஸ் இதெல்லாம். ஆனால் இங்கே வர்றப்போ ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஆஃப் கரன்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். there can be pluses also, there can be minuses also. Dividend எல்லாம் கிடையாது இல்லை கரன்சியில், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் there is always a premium only. இந்தியா பொறுத்த வரைக்கும் there is always a premium. சில கரன்சி இருக்கும், அதில் டிஸ்கவுண்ட் இருக்கலாம். ஓகே, அது என்ன அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆஸ் ஃபார் as India is concerned there is spot plus premium. ஆனால் சில கரன்சியில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போது ஸ்பாட் இன்றைக்கி 85 நினச்சிக்கோங்க. USDINR 1 month ஃபார்வர்ட் இஸ் 87. அப்போது இந்த 87க்கு 85க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல, அது நம்ம என்ன சொல்லுவோம், அதை 2 ரூபா ப்ரீமியா இல்லைன்னா ப்ரீமியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ USD 1 month இஸ் 82. ஓகே, 1 month போனதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ரேட் இஸ் 82. இன்றைக்கி ஸ்பாட் 85 தான். அப்போது அந்த 3 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட். ஓகே, இந்த ப்ரீமியரில் டிஸ்கவுண்ட்டு இஸ் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் பிட்வீன் 2 countries. ஓகே, 2 currencies of countries whose currencies we are comparing. அப்படின்னா நம்ம டாலரு INR கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஐஎன்ஆரோட நம்ம ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டு, US டாலரோட ஃபெட் ரேட்டு, அந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குமோ அதுதான் யூஸ்வல் ப்ரீமியம் இல்லை டிஸ்கவுண்ட்டை ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் தான் வில் ரிஃப்ளெக்ட் ஆஸ் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் இன் கரன்சிஸ். அது எதுக்கு எப்படி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த கோட் இருக்குல்ல, கோட் யூஸ்வலாக 4 டெசிமலில் கொடுப்பான். இது மார்க்கெட் கன்வென்ஷன். ஓகே, 85.0000. இது 31st Janக்கு அது நினச்சிக்கோங்க 86.5321. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன, 1.5321. இது என்னது, இது ஃபார்வர்ட் ப்ரீமியம். ஒரு மாதத்துக்கு இது ஃபார்வர்ட் ப்ரீமியம் இன் ருபீஸ். அதே நீங்கள் ஃபார்வர்டு பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்க, அது நீங்கள் மல்டிப்ளை பை 100 பண்ணுவீங்க. 153.21 பாயிண்ட்ஸ். இது நம்ம பர்சன்டேஜ் மாதிரி. ஓகே, இந்த 1.53 ருபீஸை நீங்கள் பாயிண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 153.21 பாயிண்ட்ஸ்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி பிப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். பிப்புன்னு என்னப்பா, லாஸ்ட் 2 டிஜிட்டுப்பா, அது பிப்புன்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டெசிமலுக்கு பின்னால் இருக்கிற வேல்யூவை பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 21. ஓகே, பிக் ஃபிகர் என்ன, இந்த 85லேருந்து 86க்கு மூவ் ஆகுது, ருபீஸ் மூவ் 1 பிக் ஃபிகர்னால் அது அர்த்தம். இது நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க கேட்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அது பிக் ஃபிகர். இப்போது இதில் ஃபார்வர்டு ப்ரீமியம். இதில் ப்ரீமியம் என்ன, ப்ரீமியம் 1.5321. ஃபார்வர்ட் ப்ரீமியம் எப்படி பண்ணுவோம், 1.5321. இங்கே நம்ம இருக்கிற டிஃப்ரென்ஸு ஃபார்வர்டுக்கு ஸ்பாட்டுக்கு டிவைடட் பை ஸ்பாட் இன்டூ இது ஒரு மாதத்துக்கு ப்ரீமியம். ஸோ யூ ஹேவ் டு ஆனுவலைஸ் இன்டூ 12 இன்டூ 100.
பண்ணிங்கன்னா 21% வரணும். 21% ஆனுவலைஸ் பண்ணுவோம். இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியாது, நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இது புரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலாம்னா இது ஸ்பாட் 85 ஃபார்வர்ட் 86னா ஐஎன்ஆர் இஸ் டிப்ரிஷியேட்டிங், யூஎஸ்டி இஸ் அப்ரிஷியேட்டிங். ஏன்னா ருபி வேல்யூ கம்மியாகுது, அதனால தான் ருபி இஸ் டிப்ரிஷியேட்டிங். ஸ்பாட் 85 ஃபார்வர்ட் 84னா ருபி இஸ் அப்ரிஷியேட்டிங். அப்படின்னு என்ன, ஐஎன்ஆர் இஸ் அப்ரிஷியேட்டிங், யூஎஸ்டி இஸ் டிப்ரிஷியேட்டிங். ஒரு கரன்சி அப்ரிஷியேட் ஆகுதுன்னா அகேன்ஸ்ட் அனதர் கரன்சி, தட் கரன்சி இஸ் டிப்ரிஷியேட்டிங். அதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வந்து நான் அந்த இந்த பேஸ் கரன்சி எதுக்கு நான் அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, USD is base. இங்கே என்ன USD INR is equal to 85.50/51னா ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு. இதில் வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். 85.50/51. இது என்னடா புது இன்வென்ஷன், புது டிஸ்கவரி. 5051 இது என்னென்னா நமக்கு கரன்சிவை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் போனாலும் அப்படியே பார்ப்பீங்க. ரேட் எப்போவுமே ஒரு ரேட் கொடுக்க மாட்டான். ஏன்னா அந்த சைடு நீங்கள் எங்கேருந்து வாங்க போகிறீங்க ஸ்டாக் மார்க்கெட் போனால், அந்த வேறு யாரோ ட்ரேடர் இருப்பான், இல்லை வேறு யாரோ இன்வெஸ்டர் இருப்பான், வேறு யாரோ புரோக்கர் இருப்பான், யாரோ இருப்பான். அதனால் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆல்வேஸில் 2 கோட் கொடுப்பாங்க. வாங்குகிற ரேட்டு தனி, விற்கிற ரேட்டு தனி. அண்ட் வாங்கிறது விற்கிறது நம்ம பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கிடையாது, மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. இப்போ வந்து நீங்கள் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி அது அர்த்தம் என்ன, அதர் பார்ட்டி செல்லிங். ஸோ மார்க்கெட் ரேட்டில் கொடுக்குறப்போ பிட்டு ஆஸ்க்குன்னு 2 கொடுப்பான். இப்போ நீங்கள் வாங்கணுன்னா அதர் பார்ட்டி இஸ் செல்லிங். ஸோ நீங்கள் வந்து அவனோட செல்லு ரேட்டை பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 85.5051 இந்த 50 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அது வந்து நம்ம பிட் ரேட்டுன்னு சொல்லுவோம். 51 இருக்குல்ல, அது வந்து ஆஸ்க் ரேட்டுன்னு சொல்லுவோம். 85.50 85.51 50 இஸ் பிட் ரேட் ஆர் பை ரேட், 51 இஸ் ஆஸ்க் ரேட் ஆர் ஆஃபர் ரேட் ஆர் செல் ரேட். எந்த வேர்டையும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன சொன்னேன், செல்லுனா இது நம்ம செல்லு கிடையாது, மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் செல் பண்ணும்போது நீங்கள் வாங்கணும். ஸோ அப்படின்னா 85.51 இஸ் த ரேட் அட் விச் யூ ஹேவ் டு பை. என்ன வாங்குறது, பேஸ் கரன்சி வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க, ஒரு ஷேரு. ஓகே, HUL ஷேர், ஒரு ஷேர். எனக்கு எக்ஸாக்ட் ரேட் என்னன்னு தெரியாது, சும்மா கணக்கு. டோன்ட் ஆஸ்க் சே சார் இது ரேட் இது கிடையாது, எனக்கு தெரியும், எனக்கு எக்ஸாக்ட் ரேட் தெரியாது. ஓகே, ஒரு ஷேர் ஆஃப் HUL இஸ் லெட்டர் சே 1000. மார்க்கெட்டில் ரேட்டு 1000/1001 கொடுக்குறான் HULக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன, 1001 இஸ் த செல்லிங் ரேட். யாருக்கு செல்லிங், அந்த ஆளுக்கு செல்லிங். அப்படின்னா நம்ம வாங்குறது ரேட்டு. 1000 இஸ் அவனோட பையிங் ரேட். அப்படின்னு என்ன, நம்ம விற்கிற ரேட்டு. ஸோ அதே மாதிரி 85.50/51. ஸோ அங்கே நீங்கள் 1000/1001னா என்ன 1000 என்ன 1001 1001 ருபி. ஆனால் என்ன வாங்குறதுக்கு என்ன விற்கிறதுக்கு, ஒரு ஷேர் ஆஃப் HUL. இங்கே 85.50/51 இஸ் ஃபார் 1 யூனிட் ஆஃப் டாலர். ஆனால் டாலர், அது டாலர் நமக்கு எப்படி தெரிஞ்சுது, ஏன்னா USD INRல பேஸ் கரன்சி டாலர். ஓகே, இங்கே கொடுக்குற இவன் என்ன கொடுத்துருக்கான், USD INR இஸ் 85.50/51. இதில் நம்ம பேஸ் கரன்சி ஒரு நிமிஷம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, தென் தி கோட் இஸ் ஃபார் பேஸ் கரன்சி. நீ பேஸ் கரன்சி வாங்குறதுக்கு, பேஸ் கரன்சி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு. அண்ட் யாரோட பர்ஸ்பெக்டிவ், நாட் யுவர் பர்ஸ்பெக்டிவ், நாட் யூ as a buyer or seller, பட் மார்க்கெட் as a buyer or seller. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேருக்கு இது ஒன்றுமே புரியாது, சுத்தமாக டைரெக்டாக குதிச்சுட்டு கிழிச்சிடலாம்பாங்க. அதில் பேப்பர் வந்து அப்புறம் பார்த்தோம் ஒன்றும் புரியாது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, we are talking about base currency. Bid, ask are with reference to base currency, and they are with reference and they are from perspective of the market, not your perspective. இது புரியாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஸோ இது வந்து நான் இதுக்கு வந்து ஒரு நெமானிக் என்ன தெரியுமில்ல, MNE நெமானிக், MONIC நெமானிக் இல்லைப்பா, இதுதான் B4C. B4C என்ன, பேங்கர் பிட்ஸ் டு பை பேஸ் கரன்சி. 4 வாட்டி B வந்துருக்குது. பேங்கர் பிட்ஸ் டு பை பேஸ் கரன்சி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கர் பிட்ஸ் டு பை பேஸ் கரன்சி என்ன, நீங்கள் உங்களுக்கு எந்த கோட் வந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு பேஸ் கரன்சி என்னன்னு டிஸ்டர்மைன் பண்ணுங்க. அந்த பேஸ் கரன்சியில் பிட் ரேட்டு, பிட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஸ்லாஷ் இருக்குதுல்ல, இந்த ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் இது பிட்டு, ரைட் சைடு வந்து ஆஸ்க் இல்லைன்னா செல் இல்லைன்னா ஆஃபர். ஸோ த பிட் ரேட் இஸ் ஃபார் பையிங் பை தி பேங்கர். ஓகேவா? ஸோ 85.5051ல பேங்கர் இஸ் பையிங் ஃப்ரம் யூ at 85.50. பேங்கர் இஸ் செல்லிங் டு யூ at 85.51. அவன் பார்த்தீங்க, இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சணும், நீங்கள் எப்போவுமே லாஸ் தான்ப்பா. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் எப்போவுமே நீங்கள் லாஸ் தான். ஸோ பேங்கர் இஸ் ஆல்வேஸ் அட் ப்ராஃபிட். அவன் உங்ககிட்ட வாங்குறப்போ 85.50க்கு வாங்குறான், அவன் வந்து உங்களுக்கு விற்கிறப்போ 85.51க்கு விற்க போகிறான். ஸோ எக்ஸாக்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்படி ஆகும். வாங்குற ரேட்டு ஆல்வேஸ் ஹையர் தென் விற்கிற ரேட்டு, எப்போவுமே அப்படி தான். ஸோ ஹோல் மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் தட் ஒன்லி. ஓகே, ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேங்கர் பிட்ஸ் டு பை த பேஸ் கரன்சி. ஓகே, இதில் வந்து இது ஞாபகம் வச்சுக்கணும். இது பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்னு என்னென்னா இந்த ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் 0.01 இல்லை 85.51 minus 50 is 0.01 by you do the bid rate by 85.50 into 100. So 0.01 divided by 85.5 into 100 அது 0.0117 என்னமோ வந்து. ஓகே, 0.117%. ஸோ இதுதான் நம்ம பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட். சரியா, இதுதான் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட். ஸோ இது வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பேங்க் வில் பை 1 USD from customer at 85.5. பேங்க் வில் செல் 1 USD to customer at 85.5. USD எது சொல்கிறேன் அது வந்து அதுதான் பேஸ் கரன்சி. பைனா பிட் ரேட்டு, ஆஸ்க்னா செல் ரேட்டு, எல்லாமே ரெண்டுமே பேங்க் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான். ஸோ 0.01 or 1 forward point is bid ask spread. பேங்க் வில் ஆல்வேஸ் பை சீப்ஸ் அண்ட் செல் டியர்னா காஸ்ட்லி. ஓகே, அது வந்து இங்கிலீஷில் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கஸ்டமர் ஆல்வேஸ் பை காஸ்ட்லி அண்ட் செல் சீப். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது முடிஞ்சது. அப்புறம் USD INR நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 85.50 by 85.51. இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன், மார்க்கெட் கன்வென்ஷனா இல்லை நம்ம லாஜிக் காமன் சென்ஸா? இங்கே வந்து நான் மார்க்கெட் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வர்றது பேஸ் கரன்சி. ஓகேவா, ஸோ அண்ட் 85 பார்த்தோன்னே உங்களுக்கு நமக்கு புரிஞ்சிடும் இல்லை ஒரு டாலரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு டாலர்னா எது ஒன்று இருக்கோ அதுதான் பேஸு. ஓகே, இது வந்து நம்ம வந்து இஃப் வி ஹேவ் திஸ் இஸ் அ டைரக்ட் கோட். இதை வந்து இன்டைரக்ட் கோட்டை மாற்றணும்னா என்ன பண்ணணும், USD INR இன்ஸ்டெட் ஆஃப் USD INR நம்ம வந்து INR USDன்னு சொல்லணும். ஸோ INR USD நம்ம எப்போ பண்ணுவோமோ என்ன ஆகும், இந்த 85.50 அண்ட் 85.51 1 by 85.50 1 by 85.51 பண்ணுவோம். ஆனால் அது பண்ணுறப்போ இன்டர்சேஞ்ச் ஆகிரும். இதில் பிட் என்னமோ அதில் ஆஸ்க்கு இதில் பிட். எதுக்கு அப்படி ஆகும், ஏன்னா பிட்னு என்ன, it is the rate at which bank will buy what, buy your base currency. இப்போ இதில் பிட் என்ன, மேலே கொடுத்த நம்ம டைரக்ட் கோட்டு பேஸ் கரன்சி யுவர் டாலர், அதில் பிட்னு என்ன, பேங்க் வில் பை $1. ஓகேவா, அப்போ பேங்க் டாலர் வாங்க போகிறான். பேங்க் டாலர் வாங்க போகிறான்னா இப்போ நம்ம வந்து இன்டைரக்ட் கோட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் கோட்டில் பிட் என்ன ஆகும், the rate at which bank will buy rupee not dollar, ஏன்னா இது வந்து இன்டைரக்ட் கோட்டு. ஸோ த ரேட் அட் விச் தே வில் பை டாலர் என்ன, ஆஸ்க் ஆயிரும். ஸோ ஆஸ்க்கு வந்து 85.50 ஆகும். ஸோ ஆஸ்க் இஸ் த ரேட் அட் விச் தே வில் பை டாலர். சரியா, ஸோ இதே கோட்டு சடனாக பிட் நம்ம வந்து டைரக்ட் இன்டைரக்ட் பண்ணுறப்போ ரேட் சேஞ்ச் ஆகாது. நான் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்குறேன்னா இது வந்து ஒரு ஒன் வே ஆஃப் கிவிங் கோட்டு. 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டு, ஒரு 1/10 ஆஃப் சாக்லேட் நான் 1 ரூபாய்க்கு தானே வாங்க போகிறேன் இல்லையா. சடனாக நான் அது 1/10 சொல்கிறனால இது 1 ரூபா ஆகாமல் 1.1 ஆகாது இல்லை. ஒரு சாக்லேட் 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டுப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம், ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நினச்சிக்கோங்க, ஒரு கேட்பரி டெய்ரி மில்க் இருக்குப்பா. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ட்ராயிங் எல்லாம் பண்ணிச்சிருங்கப்பா. இது வந்து 10 ரூபா நினச்சிக்கோங்க. நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்க, 10 ரூபா கொடுத்தா ஒரு சாக்லேட் வருது. இந்த மாதிரி ஒரு கேட்பரி டெய்ரி மில்க்கோ இல்லை நம்ம கேட்பரி கிராக்கில் என்ன உங்கள் இஷ்டத்துது. இது வந்து இப்போ நான் 1 ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு பீஸ் கொடுப்பீங்கல்ல, அதுதானே கணக்கு. சடனாக ஒரு பீஸ் எவ்வளோன்னு கேட்டால் நான் 1 ரூபான்னு தானே சொல்ல போகிறேன். சடனாக ஜஸ்ட் பிகாஸ் யூ செட் 1 பீஸ் நான் இது 1.1 மாற்ற மாட்டேன்ல. டிஸ்கவுண்ட்டு, ப்ரைஸு, வால்யூம் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் டோன்ட் கோ இன்டு அன்னெசரி லாஜிக். ஜஸ்ட் லுக் அட் சிம்பிளி 10 பீஸு 10 ரூபா, ஒரு பீஸு 1 ரூபா, இல்லைன்னா 1 ரூபாக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். ஒரு பீஸுக்கு 1 ரூபா ஆகும், இல்லைன்னா 1 ரூபா கொடுத்தா ஒரு பீஸ் கொடுப்பீங்க. எப்படி பார்த்தாலும் ரேட் மாறாது. அதே மாதிரி இங்கேயும் மேலே போனாலும் அவன் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் பேஸில் பிட்டில் பேஸ் கரன்சி வந்து டாலர் இருந்தால் அவன் டாலர் வாங்க போகிறான். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் ஷிஃப்டட் பேஸ் கரன்சி ஃப்ரம் டாலர் டு ரூபி, அவன் வாங்க போகிற கரன்சி கோட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் வாட் ஹீ வில் பை, லெட்ஸ் சே த பேங்கர் வாண்ட்ஸ் டு பை டாலர், அதுக்கு ரேட் 85.50 தான் இருக்கும். ஸோ அதனால when you have changed from USD INR to INR USD, bid and ask வந்து ரெண்டு இன்வர்ஸ் ஆயிரும். அப்படின்னா இதில் பிட் இதில் ஆஸ்க் ஆயிரும், இதில் ஆஸ்க் இதில் பிட் ஆயிரும். அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ஓகே, உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. அந்த சாக்லேட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, அதுக்கு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல். ஓகேவா, இது ஒன்று. அப்புறம் நான் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருந்தேன். எக்ஸெப்ஷன் என்னென்னா பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு ஸ்பாட் 85.00/01 நான் ரேட் கொஞ்சம் மாற்றிருக்கேன்.
1 month ஃபார்வர்டு பாயிண்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், மேலே இந்த 50 பைசா, இந்த 153 இதெல்லாம் ஃபார்வர்டு பாயிண்ட்ஸ்னு சொன்னேன்ல. இங்கே வந்து ஃபார்வர்டு பாயிண்ட்ஸ் வந்து 20/21 கொடுத்துருந்தா, நீங்கள் வந்து 1 month ஃபார்வர்டு ரேட் அரைவ் பண்ணணும்னா இந்த ரெண்டை ஆட் பண்ணணும். திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். 85.00/01 ப்ளஸ் 20/21 ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 85.20/22. இதுக்கு 00க்கு 0.2 ஆட் பண்ணுவீங்க, 01க்கு 0.2 ஆட் பண்ணுவீங்க. ஸோ 85.20/22. இப்படி தான் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் ரேட் அரைவ் பண்ணுவீங்க. இது ஒரு கேஸ் 1. கேஸ் 2 என்ன, அவன் வந்து கொடுப்பான் 85.00/01. ஆனால் ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் இப்படி உல்டா கொடுத்துருக்கான். பிட்டுக்கு ஃபார்வர்டு பாயிண்ட் வந்து 25, ஆஸ்க்கு ஃபார்வர்டு பாயிண்ட் வந்து 20. அப்படின்னு அர்த்தம் என்ன, என்னென்னா மீனிங் என்னென்னா, இது வந்து ஆட் பண்ணக்கூடாது, இது சப்ராக்ட் பண்ணணும். உங்கள் கரன்சி ப்ரீமியமில் கிடையாது. தெர் இஸ் நோ ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட், தெர் இஸ் நோ ஃபார்வர்டு ப்ரீமியம், தெர் இஸ் ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். உங்கள் கரன்சி ப்ரீமியம் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ப்ரீமியம் கிடையாது, அதில் டிஸ்கவுண்ட்டு. இங்கே நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம், ஒன்றுமே கவலையே பண்ணாமல். பார்த்தாலே லாஜிக்கலாக இருக்குது. 85.00/01 ப்ளஸ் 0.20/0.21 இஸ் ஈக்குவல் டு 85.20/22. ஆனால் இங்கே கேஸ் 2ல் வரப்போ அவன் வந்து உல்ட்டா கொடுத்துருக்கான், மாற்றி கொடுத்துருக்கான். என்னென்னு 25/22. அவன் மாற்றி கொடுக்கறது இல்லை. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இஃப் இஸ் கிவன் லைக் திஸ், இட் மீன்ஸ் திஸ் இந்த மேலே இருக்கிற ரேட்லேருந்து இது சப்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. மேலே என்ன பண்ணியிருந்தோம், ப்ளஸ் பண்ணியிருந்தோம், இங்கே வரப்போ சப்ராக்ட் பண்ணணும். இஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ரீமியம் இல்லாமல் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா இப்படி வரும். என்ன 85 minus 0.25, 85.01 minus 0.21, this is the rate. So instead of adding forward premium, you are subtracting forward discount. And the forward discount அவன் கொடுக்கிற methodology is 25/20. Bid is greater than ask. Usually என்ன, bid is less than ask. இங்கே நீங்கள் பாருங்க 85.50/5 அதுன்னு சொல்லியிருந்தேன். The rate at which bank will buy from you will be cheaper. The rate at which they will sell to you will be costlier. அதே மாதிரி நம்ம bid ask quoteயும் அதே மாதிரி தான் இருக்கும். பிட் ஃபார் ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸோட பிட் ஆஸ் கோட்டு இப்படி தான் இருக்கும், 20/21. அது ப்ரீமியம் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. அது டிஸ்கவுண்ட் எப்படி தெரியும், பிட் இஸ் கிரேட்டர் தென் ஆஸ்க் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்க் பீங் கிரேட்டர் தென் பிட். அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணி ஃபார்வர்ட் ரேட் அரைவ் பண்ணுவீங்க. தென் யூ வில் ஆல்சோ சே தட் தெர் இஸ் நோ ஃபார்வர்ட் ப்ரீமியம், தெர் இஸ் ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். சரியா? இப்போ when bid forward points less than ask forward points, then forward points should be added. When bid forward points greater than ask forward points should be subtracted. அப்புறம் forward points are also known as swap points. Okay, so these are also known as swap points. பேர் அது வேறு பேர், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன, மார்க்கெட்டில் how many types of people are there. நீங்கள் உங்களுக்கு வந்து ஆர்பிஐன்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டர் இருக்கான், ஓகேவா? அவன் வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்ணுவான். கரன்சி நீங்கள் ஃபெமா எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஓகே? நீங்கள் எஸ்பிஎம்லையும் படிச்சிருக்கீங்க, நீங்கள் பழைய சிம்பிள்ஸ் இருந்தால் அதில் செப்பரேட்டாக சாப்டரே இருந்துச்சு, ஓகே? இப்போ எக்கனாமிக் கிளாஸ் இதில் இருக்குது. இப்போது ஆர்பிஐ இஸ் த ரெகுலேட்டர். அது கீழே நம்ம பேங்க் எல்லாம் இருக்கும், HDFC, ICICI, சிட்டி, ஸ்டான்சார்ட் இருக்கிற பேங்க், உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கு, இந்தியாவில் இருக்கிற உலகம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குமே அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி. ஸோ இவங்க எல்லாம் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட்டு, அவங்களுக்குள்ள நடுவில் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து இன்டர் பேங்க் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அவங்க ஒருத்தருக்கு நடுவில் எதுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? அந்த மாதிரி மார்க்கெட்டை இன்டர் பேங்க் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆத்தரைஸ்டு டீலர். அவங்க தான் ஆத்தரைஸ்டு டீலர். ஆத்தரைஸ்டு டீலர் என்ன, நீங்கள் உங்ககிட்ட கையில் ஒரு $10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு, நான் $10 கொடுக்குறேன், ஒரு $1 85, நீ $850 எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிடலாம், நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட $1,00,000 இருக்குது, நீ வந்து எங்கிட்ட வந்து சார் $1,00,000 இருக்குது எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்களேன்னா நான் சொல்லுவேன், என்னால் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் அதுதான் ஹவாலா. ஸோ நாங்கள் எல்லாம் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம், நீங்கள் போய் பேங்க்கில் போய் டிபாசிட் பண்ணுங்கள், அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ லிமிட்ஸ் இருக்குது. தெர் ஆர் ஃபெமாவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச், ட்ராவல் ஏஜென்ட் எவ்வளோ, அதுக்கு ட்ராவலர்ஸ் செக் எவ்வளோ, அப்புறம் கிரெடிட் கார்டு எவ்வளோ, அந்த லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் எவ்வளோ, ஸோ ஃபார் எவ்ரி திங் தெர் இஸ் அ லிமிட். ஸோ நம்ம சின்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணால் யாரும் கண்டுக்க மாட்டான். ஆனால் பெரிய டிரான்சாக்ஷனு கண்டிப்பாக யூ ஹேவ் டு ரூட் த்ரூ அன் ஆத்தரைஸ்டு டீலர். அந்த ஆள் ஆத்தரைஸ்டு டு டீல் வித் யூ இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதனால தான் இவங்களெல்லாம் ஆத்தரைஸ்ட் டீலர்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க வந்து நம்மளோட டீல் பண்ணுவாங்க. நம்மனை யார், நாங்கள் வந்து போய் ட்ராவலுக்கு ஒரு $1,000 $2,000 எடுத்துருப்போம். அது நம்ம எல்லாம் பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆள் யார் இதில், பெரிய ஆள் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், அப்புறம் வேற என்ன, அந்த டெக் மஹிந்திரா, விப்ரோ,
வேறு யார், நம்ம ஆல் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ், உங்கள் ஃபெர்டிலைசர் கம்பெனி கோரமண்டல், இல்லைனா நம்ம உங்கள் இஃப்கோ, ஓகே, பெட்ரோலியம் கம்பெனி நம்ம பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இவங்கெல்லாம் பெரிய பெரிய இம்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்டர் நம்ம இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர். ஓகேவா? ஸோ அந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் தான் மெயின் மார்க்கெட். நாங்கள் நம்ம போகிற ட்ராவல் $1000 $10,000 ஒன்றும் கணக்கிலே வராது. ஓகேவா? ஸோ இவங்க தான் மெயின் கஸ்டமர்ஸ். தே டீல் வித் ஆத்தரைஸ் டீலர்ஸ். அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க ஆத்தரைஸ் டீலரோட? ஸோ இது புரிஞ்சுக்கலாம். இதை இப்போது இங்கே இன்ஃபோசிஸ் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் நமக்கு வந்து இந்தியன் ஆயில் இருக்குது. ஓகே, இவனோட பேங்கர் வந்து ஐசிஐசிஐப்பா, இவனோட பேங்கர் வந்து ஹெச்டிஎஃப்சி. ஓகே, என்னாச்சு, இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறப்போ யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து டாலர்லாம் பில்லிங். ஸோ $1 million காசு உள்ள வரப்போகுது. ஓகே, ஏதோ ஒரு டேட்டில். ஓகே, 1120x1. சரியா? அதே நாளுக்கு 1120x1க்கு இந்தியன் ஆயில் மார்க்கெட்லேருந்து க்ரூட் வாங்க போகிறான். க்ரூட் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி என்னமோ பண்ண போகிறான், என்னொன்று பண்ண தூக்கிட்டோம். ஓகே, $1 million வாங்க போகிறான். ஓகே, ஸோ என்னாகும், இவன் வாங்கணுன்னா இவன் வந்து லெட்ஸே ஈரானோ ஈராக்கோ இல்லை நம்ம ரஷ்யாவோ எங்கேருந்தோ போய் வாங்குறான் இந்தியன் ஆயில். இப்போ என்னாகுது, வென் இஸ் பையிங் ஈரானில் இப்போது நம்ம யூரோப்போ இல்லை நம்ம வேறு எங்கேருந்தோ வாங்க போகிறோம், டாலரில் தான் கணக்கு. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஈரான் மேலே சேங்ஷன் இருக்குது, ரஷ்யா மேலே சேங்ஷன் இருக்குது, இதெல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, கத்தார்லேருந்து வாங்க போகிறான். ஓகே, கத்தார்லேருந்து $1 million நம்ம க்ரூட் வாங்குறான் இந்தியன் ஆயில். இவன் வந்து இன்ஃபோசிஸ் வந்து $1 million எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு அந்த ரிசீட் வந்து 1120x1க்கு காசு உள்ளே வரப்போகுது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், இன்ஃபோசிஸு காசு உன்ன வந்தோடனே இப்போ பேங்க் என்ன ஆகும், இன்ஃபோசிஸ் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான், ஜிஇக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். என்னமோ ஜிஇ அமெரிக்காவுக்கு என்னமோ ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கான், அதுக்கு காசு வருது. அந்த காசு எப்படி வரும், காசு வந்து டாலர் வழியில் தான் வரும். டாலர் அப்போ சூட் கேஸை டாலர் எடுத்து பண்ண மாட்டான்ப்பா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் சென்ட் பை வயர் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விஃப்ட்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம அதை பற்றியும் படிக்க போகிறோம், ஸ்விஃப்ட்டு. ஓகே, அதில் அனுப்பிச்சிட்டு அவன் வந்து ஜிஇ அவனோட பேங்கர் இருப்பான், ஜேபி மார்கன், அவனுக்கு சொல்லுவான், நீ வந்து காசு அனுப்பி $1 million. யாருக்கு அனுப்ப போகிறான், இன்ஃபோசிஸ்க்கு நீ அனுப்பிடு. இன்ஃபோசிஸோட அக்கௌண்ட் எங்கே இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது, நீ அவங்களுக்கு அனுப்பிச்சிருன்பா. ஸோ இன்ஃபோசிஸ் அக்கௌண்ட்டில் $1 million வந்துடும் ஹெச்டிஎஃப்சி. ஆனால் இன்ஃபோசிஸ் அதை வச்சு என்னடா பண்ண போகிறான், அவன் இந்தியாவில் தான், அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க, அவன் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அவன் ஹியூஜ் டெக்னாலஜி பார்க் இங்கே இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர். அவன் என்ன பண்ண போகிறான், அவனுக்கு இது வந்து கன்வெர்ட் பண்ணும் இந்த டாலரை ரூபாவில். ஏன்னா இங்கே நம்ம இந்தியாவில் யூ ஸ்பெண்ட் மணி இன் ருபீஸ். நோ, அவன் என்ன சொல்லுவான், அப்பா ஹெச்டிஎஃப்சி காசு உங்ககிட்டே வருது, நீ தான் ஆத்தரைஸ் டீலரு, ஸோ நீ வந்து என்ன பண்ணு, இந்த $1 million உனக்கே விற்க போகிறேன் நான், நீ எடுத்துக்கோ. ஓகே, எனக்கு ரேட் கொடு. ஹெச்டிஎஃப்சி சொல்லுவான் 85.50/51. 50/51 என்ன, அவன் வாங்குறப்போ என்ன ரேட்டு, பேங்கர் பிட்ஸ் டு பை த பேஸ் கரன்சி. பேஸ் கரன்சி என்ன இங்கே டாலர். ஸோ பேங்கர் இஸ் பையிங் at 85.50. ஓ அப்படிங்களா. ஸோ 85.5னா 8.55 crores. 8.55 crores கொடுப்பான். அவன் வந்து இன்ஃபோசிஸ்க்கு 8.55 crores கொடுப்பான். எப்படி வந்து எனக்கு 8.55, 1 million, மில்லியன் எவ்வளோப்பா, 60. 1 million into 85.50, 10 lakhs into 85.5 is 8.55 crores. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து அந்த $1 million கொடுத்துட்டு 8.55 crores காசு எடுத்துருவான். ஓகே, ஸ்பாட்டில் வாங்கினான்னா 2 நாளுக்கு அப்புறம் வருவது. ஓகே, ஸோ இது கொடுத்துறான். யார், ஹெச்டிஎஃப்சிக்கு $1 million கொடுத்துட்டு காசு எடுத்துருக்கான். இப்போ ஹெச்டிஎஃப்சி இந்த $1 million எடுத்து என்னடா பண்ண போகிறான், அவனுக்கு என்ன வேலை இந்த $1 million. அவன் என்ன பண்ணுவான், சரிப்பா என்கிட்ட $1 million இருக்குது, எனக்கு இது தேவையில்லை, இன்றைக்கி வேறு யாரும் என்கிட்ட இம்போர்ட்டர் யாரும் கிடையாது. அப்போது ஐசிஐசிஐக்கு வந்து இந்த இந்தியன் ஆயில் வருவான், சார் நமக்கு எனக்கு பேமெண்ட் இருக்குது, கத்தாருக்கு பேமெண்ட் பண்ணோம், $1 million தேவை நமக்குமா. சரிப்பா, வாட் இஸ் த கோட்டுங்க கேட்பான். 85.50/55 50/51 யார், ஐசிஐசிஐ. அப்போ ஐசிஐசிஐ கேட்டால், சரி சார் நான் வாங்கிடுறேன் இந்த 51, the rate at which bank will sell rate தானே ஆஸ்க்கு. ஸோ இந்தியன் ஆயில் வில் பை $1 million at 85.51. அப்படின்னு எவ்வளோ, 8.551 crores. 551 crores அப்படின்னா 55னா இது ஒரு 10,000 ஜாஸ்தி, கரெக்ட். 0.001 crore எவ்வளோ, 10,000 தானே, 3 0, கரெக்டாக 10,000 அதுதான். ஸோ 10,000 rupees இஸ் த எக்ஸஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். ஆனால் இது வந்து யாருக்கு வருது, ஐசிஐசிஐக்கு வருது.
ஓகேவா. ஐசிஐசிஐ sold them at 8.551 crores. இப்போது ஐசிஐசிஐ கொடுக்குறது டாலருங்க, ஐசிஐசிஐ கிட்ட டாலர் இல்லை. அவன் என்ன சொல்லுவான், சரிப்பா நான் மார்க்கெட்டில் போவேன், இன்டர் பேங்க் மார்க்கெட், ஹெச்டிஎஃப்சி சிட்டி, ஸ்டான்சார்ட், அப்புறம் நம்ம யுனைடெட் பேங்க், யூனியன் பேங்க், இருக்கிற பேங்க், இந்தியாவில் இருக்கிற பேங்க் எல்லாம் அந்த இன்டர் பேங்க் மார்க்கெட் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், எனக்கு $1 million வேணும்ப்பா. ஃபோனில் தான் அவங்க இதெல்லாம் ட்ரான்சாக்ஷன். ஓகே, $1 million வேணும், யாரா கொடுக்க போகிறான், அர்ஜென்ட்டு எனக்கு தேவை. உடனே ஹெச்டிஎஃப்சி சொல்லுவான், சார் என்கிட்ட $1 million வந்திருக்குது, வேணும்னா விற்க போகிறேன்னு. எந்த ரேட்டில்டா விற்க போகிறேன்னா 85.5505. ஓகே, 5505. தே அரைவ் அட் அ ரேட். இந்த ரேட்டில் ஹெச்டிஎஃப்சி வந்து விற்க போகிறோம். யாருக்கு? ஐசிஐசிக்கு. ஹெச்டிஎஃப்சி வாங்கின ரேட் என்ன? ஹீ பர்ச்சேஸ்டு டாலர்ஸ் at 88.50. இல்லை, அவன் விற்கிற ரேட் என்ன? 85.50, 550 இல்லை, 5 இல்லைப்பா, 5005 சொல்ல போகிறேன். sold it at 85.5005. எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது? 0.0005 எனக்கு ப்ராஃபிட் வந்தது. இங்கே என்னாச்சு, நம்ம ஐசிஐசிஐக்காரன் he sold at 85.51. ஆனால் இவன் வாங்குற ரேட் என்ன? 85.5005. ஸோ இவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 0.0995. இதுதான் இவனோட ப்ராஃபிட்டு. ஸோ இவனுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, இவனுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது. இந்த ப்ராஃபிட் எல்லாம் வேரி ஆகலாம். நான் வெறும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க 2 பேரும் டீல் பண்ணுற மார்க்கெட்டை தான் நம்ம இன்டர் பேங்க் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த மார்க்கெட்டில் இப்போ இங்கே நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஹெச்டிஎஃப்சி ஓன்லி எக்ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது, அவனுக்கு இம்போர்ட் இல்லை. இல்லைப்பா, ஹெச்டிஎஃப்சிக்கு ரிலையன்ஸ் இன்னொரு கஸ்டமர் இருக்கான், அவன் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கே வித்துடலாமே. இந்த $1 million இன்ஃபோசிஸ்லேருந்து வந்த டாலரு ஹெச்டிஎஃப்சி கேன் செல் இட் ஆஃப் டு ரிலையன்ஸ். ஏன்னா ரிலையன்ஸ்க்கு ஒரு இம்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் எக்ரிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட பாசிட்டிவ், சில பேர்கிட்ட நெகட்டிவ் இருக்கும். அதெல்லாம் கம்பைன் பண்ணிவிட்டு டே எண்டுக்கு தே வில் ஸ்கொயர் ஆஃப் தேர் பொசிஷன்ஸ். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தே வில் ஹேண்டில் பிட்வீன் ஈச் அதர். தட் மார்க்கெட் இஸ் கால்ட் இன்டர் பேங்க் மார்க்கெட். இதே மார்க்கெட்டில் நம்ம ஆர்பிஐயும் வரலாம். வந்து சரிப்பா நானும் இன்டர்ஃபியர் பண்ண போகிறேன் இந்த மார்க்கெட்டில், நீங்கள் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க, சும்மா தேவையில்லாமல் எல்லாம் பை செல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் இன்ஃபோசிஸுங்கன்னு கிடையாது, அங்கே இந்தியன் ஆயிலும் கிடையாது, நீங்கள் எல்லாம் சும்மா விளையாண்டுருக்கீங்க, நானே நடுவில் வந்துட்டு உங்களுக்கு நான் வாங்க போகிறேன் டாலர் வெயிட் பண்ணி பாருங்கள், ஆர் நான் விற்க போகிறேன் டாலர் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஆர்பிஐ கேன் ஆல்சோ இன்டர்வீன். சரியா, இது வந்து ஒரு கான்செப்ட். இப்போது இங்கே என்ன பண்ணணும், இதில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர், ட்ராவல் இஸ் அ வெரி ஸ்மால் பார்ட். அதனால தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. when base currency is at premium, it is appreciating, and quote currency is depreciating, then forward is greater than spot. என்னது நம்ம 85.00 by 01 plus 20 by 21, இது என்னது? what does it mean? this mean premium is getting added. அப்படின்னு அர்த்தம் என்ன? rupee is depreciating. அப்படின்னு அர்த்தம் என்ன? base currency is appreciating. base currency என்ன? டாலர். இப்போ இங்கே என்னாச்சு, you are subtracting, ஃபார்வர்ட் பாயிண்ட் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ வந்தது, ஃபார்வர்ட் ரேட். அது என்ன? அது அர்த்தம் என்ன? பேஸ் கரன்சி இஸ் அட் a discount, it is depreciating. quote currency or price currency is appreciating. there is forward is less than spot. if forward is less than spot, அர்த்தம் என்னன்னா the base currency is depreciating. forward is greater than spot னா base currency is appreciating. if base is appreciating, quote is depreciating. base is depreciating, quote is appreciating. எல்லாமே மிரர் இமேஜ் தான். ஓகேவா. இதெல்லாம் புரியாமல் நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட் இதெல்லாம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, இது முடிஞ்சது. அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்ன, நமக்கு ஃபார்வர்டு ப்ரீமியம் அந்த சொல்லிட்டு இருந்தால இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ். அதே வச்சுக்கோங்க மைண்டில். இதில் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் நாட் ஆடட் ஆர் சப்ராக்டட் பட் ஆர் ஆல்வேஸ் மல்டிப்ளைட் அண்ட் டிவைட். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் இது ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் த ப்ரீமியம் இல்லை டிஸ்கவுண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்கு என்னென்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ருபி வந்து 85 நினச்சிக்கோங்க, இந்தியன் ரேட் இஸ் 9% நினச்சிக்கோங்க, ஃபாரின் ரேட் இஸ் 3% நினச்சிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, த ஃபார்முலா என்னென்னா இதுக்கு, இஃப் இட் இஸ் அ டைரக்ட் கோட் தென் ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் இன்டு 1 + யுவர் கோட் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் பை 1 + பேஸ் கரன்சி இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுதான் ஃபார்முலா. இது ஞாபகம், இது யூ ஹேவ் டு ரிமெம்பர், வேறு வழி இல்லை. Okay, forward is spot into 1 + quote currency interest rate by 1 + base currency interest rate. இப்போ என்ன கோட்டு? டைரக்ட் கோட். டைரக்ட் கோட்டில் நமக்கு வந்து பேஸ் இது. ஓகே, வாட் எவர் இஸ் த பேஸ் கரன்சி அது. ஓகே, நமக்கு 85 எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்துச்சுன்னா ஸ்பாட் இன்ட்டு 1 + கோட் கரன்சி. என்ன கோட் கரன்சி? என்ன? ரூபா தானே. ஸோ 85 into 1 + 9% by 12. எதுக்கு நான் 12 பண்ண போகிறேன்? இது 1 month. ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் 1 month ஃபார்வர்டு. அதனால தான் அப்படி பண்ண போகிறேன்.
ஸோ 1 month forward rate 85 into 1 plus 9% by 12 divided by 1 plus 3% by 12. நீங்கள் பாருங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட். நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. என்னென்னு 85 into 1.06 எப்படி வந்து 1.06 9 minus 3% is equal to 6%. So 85 minus 6% premium. That will give you an incorrect answer. It may be closer இருக்கலாம் ஆனால் but that is not accurate. It is approximate but not accurate. Accurate பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். So in direct quote, base currency interest rate is in denominator, quote currency interest rate is numerator when we arrive at a forward rate from given spot. Forward is equal to spot plus 1 plus domestic interest rate by 1 plus foreign interest rate. இப்படி தான் நம்ம வந்து forward rate arrive பண்ணுவோம். How do we arrive at forward rate? Spotலேருந்து 1 plus domestic by 1 plus foreign when your direct quote. அப்போ domestic will be quote currency, base will be your foreign currency இல்லையா? ஸோ இதுதான் ஒரு வழி. அப்புறம் நெக்ஸ்ட்டு we will learn about this concept called cross rate. Cross rate என்ன? Exchange rate expressed by any currency pair that does not involve US dollar are called cross rate. அப்படின்னு என்ன? Instead of USD INR நம்ம வந்து we take JPY GBP, INR JPY, GBP JPY, அந்த மாதிரி எனிதிங் அதர் தென் டாலர் வழி பேஸாக இருக்கக்கூடாது, கோட்டாக இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் நம்ம வேறு கரன்சி வந்து கோட் எடுத்துகிட்டு இருக்கோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் கரன்சி. இப்போது கிராஸ் கரன்சியில் ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் ஒன்று, நம்ம வந்து மார்க்கெட் கன்வென்ஷன் சொல்லிகிட்டே இருந்தேன் நான், சரியா? கிராஸ் கரன்சி வரப்போது யூ ஹவ் டு ரிமெம்பர் வெரி வெரி கிளியர்லி மார்க்கெட் கன்வென்ஷன் அர்த்தம் என்னன்னு. ஓகே, அண்ட் நமக்கு நார்மல் காமன் சென்ஸ் லாஜிக்னா அர்த்தம் என்னென்னு பாருங்க. USD INR இஸ் 85. இது வந்து எப்படி மார்க்கெட் கன்வென்ஷன். ஆனால் நமக்கு காமன் சென்ஸில் புரிய வைக்கிறது எப்படி? 85 INR இஸ் ஈக்குவல் டு 1 USD ஆர் 85 INR by USD ஆர் 85 INR by 1 USD is the exchange rate is equal to exchange rate. இதுதான் காமன் சென்ஸ் லாஜிக். இப்போது USD INR என்ன? மார்க்கெட் கன்வென்ஷன், பேஸ் கரன்சி முதல் வருது. ஆனால் INR per USD or INR by USD is equal to 85 நம்ம கொடுத்தா இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்ன? வாட் இஸ் பேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்படி கொடுத்தாலும் பேஸ் என்னன்னு நமக்கு இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ என்ன ஆகுது? USD INR இதில் பேஸ் என்னப்பா 85 கொடுத்துருக்கான். பேஸ் என்ன? எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு டாலருக்கு 85 ரூபான்னு. ஸோ பேஸ் வந்து டாலர் தான். ஸோ டாலர் டினாமினேட்டர் அப்படின்னா INR by USD is equal to 85. ஸோ 85 INR by 1 USD அதுதான் கணக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் 85 INR by 1 USD. பேஸ் தானே, டினாமினேட்டர் தானே பேஸ் சொல்லுவோம். ஸோ by 1 USD. செகண்ட் GBP USD. இப்போது மேலே USD INRன்னு கொடுத்து கீழே GBP USD கொடுத்த அர்த்தம் என்ன? இதில் மேலே we have already determined USD is the base. அப்போது ஃபஸ்ட்டு ஐட்டம், அப்போ இங்கேயும் ஃபஸ்ட் ஐட்டம் தான் பேஸ் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் த பேஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன? அது டினாமினேட்டரில் வரும். இப்போது இது அர்த்தம் என்ன? GBP USD is equal to 1.3னா 1.3 USD for 1 GBP. ஸோ 1.3 USD for 1 GBP எப்படி வந்தது நமக்கு? கிளியராக யூ ஐடென்டிஃபைட் வாட் இஸ் த பேஸ். எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? மேலே USD INR பார்த்த உடனே கோட் இஸ் கிவன் இன் மார்க்கெட் கன்வென்ஷன், அதில் 85 கொடுத்துருக்கான். உடனே இப்போ பார்த்தாலே புரிஞ்சுதே நமக்கு அது USD இஸ் த பேஸ் கரன்சின்னு. கீழே வரப்போயும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் பேஸ், GBP இஸ் த பேஸ். ஸோ அதுதான் டினாமினேட்டர் வரப்போகுது. ஸோ GBP இஸ் 1.3 USD ஃபார் 1 GBP. ஓகேவா? இப்போ இவன் கேட்குற கேள்வி என்ன? GBP per INR, GBP INR. இவன் கேட்குற கேள்வி GB per இல்லை, GBP INR. இதில் பேஸ் என்ன? இதே லாஜிக்கில் போனோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்த கரன்சி தான் பேஸு, அப்போ GBP தான் பேஸு, அதுதான் டினாமினேட்டர். அப்போ கேட்குற கேள்வி என்ன? ஹவு மெனி INR per GBP? அதுதானே கோட்டு. எப்படி ஹவு மெனி INR per GBP தானே கோட்டு. அப்போ என்ன? XINR for 1 GBP. ஸோ இந்த ரெண்டு கோட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த கோட்டை ரைவ் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். எப்படின்னா 85 INR by 1 USD into 1.3 USD per GBP, USD கேன்சல் ஆயிரும். வெறும் கரன்சி நம் பேர் கரன்சியோட அந்த 3 ஆல்ஃபபெட்ஸ் தான் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னாச்சு? 85 into 1.3, 85 INR into 1.3 is equal to எவ்வளோ? 110.5 INR. கீழே 1 into 1 GBP is equal to 1 GBP. ஸோ 110.5 INR for 1 GBP. இப்போ இந்த கோட் என்ன? GBP INRன்னு சொல்கிறோம். ஆர் யூ கேன் கால் இட் ஆஸ் INR per GBPன்னு கொடுக்கலாம். is equal to 110. நான் என்ன சொன்னேன்? GBP is always stronger than USD, USD is stronger than INR. இந்த கோட் பார்த்த உடனே தெரிஞ்சிடும்ப்பா.
ஜிபிபி ஐஎன்ஆர் இஸ் 110னா அவன் எது பற்றி பேசிகிட்டு இருக்கான்? டாலர் பவுண்டு ஒரு பவுண்டு பற்றி பேசிகிட்டு இருக்கானா இல்லை ஒரு ரூபா பற்றி பேசிகிட்டு இருக்கானு கிளியராக தெரியுது. நம்ம ரூபா 1 ரூபி இஸ் அ வியர் அட் வீக்கர் கரன்சின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அவன் சொல்கிறது ஒரு ஜிபிபிக்கு 110 ரூபா. ஓகே, ஸோ வெரி கிளியர்லி யூ கேன் ஐடென்டிஃபை ஒரு ஜிபிபி எது ஒன்று இருக்கோ அதுதான் பேஸு. ஓகே, ஸோ இங்கே 1 ஜிபிபி இஸ் 110.5 INR. சரியா? இப்போது arrange currencies in proper order, that is X units per Y units. எது பேஸு எது கோட்டு before arriving at cross rates. For bid ask quotes, bid rates are multiplied with bid and ask rates are multiplied with ask to arrive at cross currency. இது என்னது? இங்கே 85.50 by 51 30 by 31 கொடுத்தா நீங்கள் வந்து இது மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது மல்டிப்ளை பண்ணுவீங்க to get bid ask. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் 110.5 வந்தது இல்லை, இது வந்து பிட்டாக இருக்கலாம். ஆஸ்க் வில் பி வாட்? 85.51 into 1.31 வரப்போகுது 111 112 என்னோ, தட் இஸ் வாட் இஸ் த ஆஸ்க் ரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் யூ அரைவ் அட் கிராஸ் ரேட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் கிவன் இன் பர் ஆனம் பேசிஸ். எப்போவுமே ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் கிவன் இன் பர் ஆனம் பேசிஸ். ஆனால் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. என்னது? ஒன்று வந்து when we talk of option premiums, usually they quote it currencyல, they quote it on the premium on option is 1% on premium. அதில் வந்து per annum கிடையாது. அப்புறம் பட் சம்டைம்ஸ் ஃபார்வர்ட் ப்ரீமியம் மே பி கோட்டட். என்னென்னா ஃபார்வர்ட் ப்ரீமியம் 8% per annum. அப்போ என்ன? ஸ்பாட் இஸ் 85, 3 months ஃபார்வர்ட்னு என்ன ஆகும்? 85 into 1 plus 8% into 3/12 which is 86. 3 month premium is 5%. அவன் கிளியராக சொல்கிறான் 3 month premium is 5%. அவன் per annum எல்லாம் சொல்லதில்லை. 3 month premium is 5%னா 3 month forward is 85 into 1.05 which is 89.5. இங்கே இது per annum கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இன்ஸ்டியூட் இஸ் வெரி கிளியர், தே ஆர் சேயிங் இட் இஸ் per annum. எங்கேயாவது இந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள் அவன் சொல்கிற வார்த்தையில் என்ன இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இஸ் இஸ் சேயிங் ஃபார்வர்ட் ப்ரீமியா 8% per annum ஆர் இஸ் சேயிங் 3 month premium is 5% சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். யூஸ்வலாக இந்த மாதிரி டவுட் எல்லாம் வரக்கூடாது எக்ஸாமில். ஏன்னா ரொம்ப கிளியராக சில நீங்கள் போய் பழைய பேப்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் 2-3 years பேப்பர், இது ஆர் வெரி கிளியர். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எட்ஜு கேஸு நம்ம தலை மேலே என்ன எழுதிருக்குதோ தெரியாது. எட்ஜு கேஸுக்கு எல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? இப்போது அதர் பாயிண்ட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் இஸ் யூஸ்வலி 0.1%. இது எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் என்ன? இப்போ நீங்கள் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ ஹேஸ் சம் மார்ஜின். சேம் வே இங்கே கரன்சி வாங்கினீங்கன்னா தெர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். யூஸ்வலி இட் இஸ் 0.1%. அது கொடுப்பான். தெர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். நம்ம என்னன்னு அவங்க இதை கிளியராக கொடுப்பாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் கோட்டட் இன் 4 decimals. அதுன்னு சொல்லியிருக்கேன். பட் தே ஆர் ரவுண்டட் ஆஃப் டு 0.25 பைசா. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இஃப் யூ கெட் அன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் 85.5031 உங்களுக்கு கோட்டை வராது. மார்க்கெட்டில் இப்படியெல்லாம் கோட் இருக்காது. 31னா இட் இஸ் ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் 25. That is, it will become 85.5025. ஓகே, இப்போ இதே வந்து 31 இல்லாமல் 39 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, it will become 85.5050 because it is rounded to nearest 0.25 பைசா. சரியா? இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, when a merchant sells USD and gets INR அப்படின்னா மர்ச்சன்ட்னா யார்? இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர். அவன் வந்து விற்க போகிறான் டாலர். டு whom? டு டீலர்னா யார்? நம்ம இட் கேன் பி ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இட் கேன் பி டைரக்ட்லி ஓடிசி. ஓடிசின்னு என்ன? ஃபோனில். ஓகே, பேங்க். ஓகே, த டீலர் டிடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். அப்படின்னா என்னென்னா, காசு ரூபா எனக்கு வரணும்னு நினச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர். when I am selling டாலர், எனக்கு டாலர் தானே வரப்போகுது. ஜிஇலேருந்து அந்த இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிளில் டாலர் நான் வந்து விற்றுட்டேன். யாருக்கு? நம்ம பேங்க்குக்கு, ஆத்தரைஸ் டீலருக்கு. அப்போது எனக்கு ரூபா வரப்போகுது. அவன் என்ன பண்ண போகிறான்? நான் உனக்கு ரூபா கொடுக்குறேன், ஆனால் மார்ஜின் கம்மி பண்ணி கொடுக்குறேன். அதுதான் லாஜிக்கு. when I am getting dollars, I as an individual, as a customer, as a merchant, I am getting rupees. when I am getting rupees from the bank, எனக்கு எப்போ ரூபா வருதோ அந்த ரூபாவில் அவன் மார்ஜின் கட் பண்ணி கொடுப்பான். அதர் எக்ஸாம்பிள் என்னது? when a merchant buys dollar and gives INR, they pay margin. இது என்னது? இப்போ நான் இந்தியன் ஆயில், எனக்கு டாலர் தேவை. ஸோ நான் ரூபா கொடுக்குறேன் பேங்க்குக்கு. ஸோ when I have to pay rupees, பேங்க் சொல்லுவான், பா நீ 85 கொடுக்காது, 85 + 0.1 ஆட் பண்ணி கொடு. ஸோ both sides they make money. If the bank is selling you dollars, he will take more rupees. Bank is buying dollars from you, he will give you less rupees. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் இஸ் இன்கம் டு டீலர்.
spot 84 and 1 month premium, then forward is 85. Exchange margin is calculated on forward rate. Usually forward rate மேலே தான் margin, spot rate மேலே கிடையாது margin. Okay, இங்கே வந்து பாருங்க 85 minus 0.1 which is 84.9150, 85 plus 0.1 which is 85.0850. நீங்கள் டாலர் வாங்கினீங்கன்னா ஜாஸ்தி ரூபா கொடுக்கணும். ஆல்ரெடி பிட் ஆஸ்கில் நீங்கள் ஆஸ்கில் ஜாஸ்தி கொடுக்குறீங்க, அதுக்கு மேலே ஃபார்வர்ட் ரேட்டில் நீங்கள் வந்து மார்ஜின் ஆட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் டாலர் விற்கிறீங்க, உங்களுக்கு ரூபாக்காக உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது ரூபா, தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் கெட்டிங் த பிட். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் செல்லிங் டாலர் அப்படின்னா பேங்க் இஸ் பையிங் டாலர் அப்படின்னா பேங்க் வில் பை அட் பிட் அப்படின்னா விச் இஸ் அ லோவர் ரேட்டு. அதுக்கு மேலே ப்ரீமியம் ஆட் பண்ணிவிட்டு தே வில் ரெடியூஸ் த மார்ஜின் அண்ட் கிவ் யூ நெட் நம்பர். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் there is one more concept called broken period forward. broken period forward என்னென்னா வந்து கரண்ட் ஸ்பாட் வந்து 85.00/01, 1 month ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் வந்து 20/21, 2 மாதத்து 30/31, 3 மாதத்து 40/41. இப்போ யாராவது உங்களுக்கு 75 day ஃபார்வர்டுக்கு ரேட் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, if they ask you 1 month ரேட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 85.20/22 சொல்லுவீங்க. 2 month ரேட்டு 85.30/32 சொல்லுவீங்க. ஆனால் 75 ரேட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டும் இன்டர்போலேட் பண்ணுவீங்க. இன்டர்போலேட் எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த ரேட் எடுத்துக்குவீங்க. இந்த ரேட் எடுத்துக்கிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ யூ டிவைட் பை த நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் மல்டிப்ளை பை த நம்பர் ஆஃப் டேஸ் ரிக்வயர்ட். அப்படின்னா 2 monthsனா 60 daysப்பா, 3 monthsனா 90 days. ஸோ நீங்கள் 2 months ரேட் எடுத்துக்கிட்டு 85 + 0.3 ப்ளஸ் இந்த 40க்கு 30க்கு டிஃப்ரென்ஸு which is 10 பைசா. எவ்வளோ நாளைக்கு இந்த 10 பைசா? 30 நாளைக்கு. ஸோ டிவைட் பை 30 அண்ட் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணும்? யூ நீட் ஃபார் 75th day. ஸோ இன்டூ 15 பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு யூ arrive at a rate 85.35, 85.37. This way of arriving, just like interpolation, is called as your broken period forward rate. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ arrive at a broken period forward. அப்புறம் நம்ம வரப்போகிறது எக்ஸ்சேஞ்ச் ரேட் தியரிஸ். இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி வருது, வை இஸ் தேர் எ ப்ரீமியம், வை இஸ் தேர் எ டிஸ்கவுண்ட், இதுக்கு லாஜிக் என்ன, அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சில ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம லெட்ஸ் கோ டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் தியரிஸ். இதில் 3 தியரி இருக்குப்பா. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இன்டர்நேஷனல் ஃபிக்சர் எஃபெக்ட். இந்த மூணுமே நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஃபார்வர்ட் ப்ரீமியம் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல். நீங்கள் சொன்னோமே இங்கே ஃபார்வர்ட் ப்ரீமியம் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட், அது எப்படி ஆகும், என்ன இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல், அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 தியரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு தியரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரி. ஃபஸ்ட்டு தியரி வந்து என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரி. இதில் என்ன பண்ணுறோம் நம்ம? ஃபார்வர்ட் ப்ரீமியம் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல். இதில் when interest rate parity exists, covered interest arbitrage is not possible. என்ன சொல்கிறான் இவன் பார்க்கலாம். As per covered interest arbitrage, forward is equal to spot into 1 plus interest rate domestic by interest rate foreign, where it is a direct quote. சரி. As per uncovered interest arbitrage, covered interest na இது லாஜிக்கு, uncovered na expected spot is equal to spot into 1 plus d by 1 plus f. சரி. அப்புறம் என்ன சொல்கிறான்? currencies of countries with lower interest rates appreciate, that is USD vs INR. அப்படின்னா என்னென்னா, ஐஎன்ஆர் ரேட் என்ன, ஃபெட் ஃபண்ட் ரேட் இப்போ நீங்கள் போய் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 3 என்னமோ அப்படி இருக்கும். வேறு நம்ம ஆர்பிஐ ரேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ அதெல்லாம் 6%, 5% அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, 3 to 4% டிஃபரன்ஸ். இதுதான் நம்ம டிஃபரன்ஷியல், இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் ருபிக்கு டாலருக்கு. எந்த கண்ட்ரிக்கு பாருங்கள், கரன்சிஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் வித் லோவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கே யாருக்கு லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? யூஎஸ் தான் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போது தட் கரன்சி அப்ரிஷியேட்ஸ் அண்ட் கரன்சிஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் வித் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிப்ரிஷியேட். அப்படின்னா நம்ம ஐஎன்ஆரோட ரேட் ஜாஸ்தி, அதனால தான் ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகுது. இதுதான் கீ பாயிண்ட். இப்போது வாட் ஆர் தே சேயிங்? என்னமோ கவர்டுங்கிறான், அன்கவர்டுங்கிறான், என்னமோ இப்படி தான் இருக்கணுங்கிறான். எதுக்கு? ஸோ அதுக்கு கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் புரிஞ்சிடும். இதில் என்னென்னா யோசிங்க, இன்றைக்கி யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 85. ஓகே, ஐஎன்ஆர் ரேட் 9%, யூஎஸ்டி ரேட் 5% எஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு வருஷத்துக்கு ஃபார்வேர்டு எக்ஸ்பெக்டட் ஸ்பாட் ஐடியலாக என்ன இருக்கணும்? இந்த லாஜிக், எந்த லாஜிக்கு? இந்த லாஜிக்கு ஸ்பாட் இன்ட்டு 1 plus d by 1 plus f. இந்த லாஜிக்கில் நம்ம போனோம்னா 85 into 1.09 by 1.05 இருக்கணும். ஏன்னா 85 வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் டைரக்ட் கோட்டு, டொமெஸ்டிக் ரேட் நியூமரேட்டரில் வரும், ஃபாரின் ரேட் கீழே வரும், இன்ட்டு 1.09 by 1.05. ஒரு வருஷம் கழிச்சு ஃபார்வர்ட் ரேட்டு 88.23 இருக்கணும்.
அது எப்படி இருக்கும்? 88.23 இருக்கணும். ஆஸ் பர் வாட் இந்த ரூல் அக்கார்டிங் டு திஸ் ரூல் இட் ஷுட் பி 88.23. அப்படி இல்லைன்னு சொல்லுவேன், என்ன ஆகும்? இது ரூல்னு சொல்கிறேன். why the rule should be followed எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ 88.23 இல்லாமல் அது 89 இருந்துச்சு, இல்லைனா 85 இருந்துச்சு, அப்போ என்ன ஆகும்? அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இஃப் இட் cannot be 89 or it cannot be 85, அப்போ it has to be 88 only, no? That is how we are proving this theory. பாருங்க, if 1 year USD INR forward is mispriced at 87, இது 88.23 இல்லாமல் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 87. Okay, it is mispriced. ஏன்னா we are first saying this is the rule. Assume the rule is true. If the rule is true, then assume for a moment that marketல அந்த ரூல் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ப்ரைஸ் கோட் ஆகுது. அந்த ப்ரைஸ் என்ன? 87 ஒரு ப்ரைஸ் கோட் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும்? எதுக்கு அந்த 87 ரேட்டு கன்சிஸ்டண்ட்டாக கோட் ஆக முடியாது? ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு வரலாம், ஆனால் கண்டினியூஸாக வராது. எதுக்கு? அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அது வந்து என்ன? 87. என்னது இது? 87. இப்போ இது 87 இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பாருங்கள். டே ஜீரோவில் இது வந்து ஒரு வருஷத்து ரேட்டு இல்லையா? டே ஜீரோவில் USD பாரோ பண்ணுங்கள். டே ஜீரோக்கு ஒரு USD பாரோ பண்ணுங்கள். ஒரு USD எவ்வளோ? USD மார்க்கெட்டில் USD ரேட்டு 1 USD = 85. ஆனால் நீங்கள் வந்து ஒரு USD பாரோ பண்ணீங்க. இப்போ USD பாரோ நீ எங்கடா பாரோ பண்ண போகிறேன்? யூ ஹேவ் டு கோ டு அமெரிக்கா அண்ட் பாரோ USD. இங்கே இந்தியாவில் யார் உங்களுக்கு கொடுக்க போகிறா? டாலர் பாரோங்க. ஃபாரினில் போய் நீங்கள் ஃபாரினில் டாலர் பாரோ பண்ணணும். ஸோ டாலர் பாரோ பண்ணுறீங்க ₹1. சரி, நீங்கள் ஃபாரினில் டாலர் பாரோ பண்ணால் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? பாரோயிங்கு டிபாசிட் எல்லாம் ஒரே ரேட் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர் சிம்பிளிஃபைடு எசம்ஷன். சரியா? 5% USD இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போது ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எவ்வளோ காசு திருப்பி கொடுக்கணும் அவனுக்கு? ஒரு டாலர் பாரோ பண்ணிங்கன்னா $1.05 திருப்பி கொடுக்கணும். சரி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் $1.05 கொடுக்கலாம். சரி, பட் நம்ம பாரோ பண்ண டாலரை இந்தியா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இதெல்லாம் நான் சூப்பர் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, டைரெக்டாக டிபாசிட் பண்ணலாம், லோன் எடுக்கலாம். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் தியரிட்டிக்கல் எசம்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால அப்படி இருக்கும். ப்ராக்டிக்கல் சினாரியோவில் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. பட் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க? ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு $1.05 திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ பாரோ பண்ண டாலர் அப்படியே விட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அந்த டாலர் ஃபஸ்ட் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஓகே, ஆனால் ஆஃப்டர் 1 இயர் உங்களுக்கு வந்து $1.05 தேவை. ஓகே, நீங்கள் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆஃப்டர் 1 இயர் அந்த ரூபா வாட் எவர் மணி யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் பேக் இன்டு டாலர். எவ்வளோ டாலர்? 1.05. ஸோ வாட் யூ வில் டூ இஸ், என்ன பண்ணுவீங்க? ஆஃப்டர் 1 இயர் ஐ வாண்ட் டு பை டாலர்ஸ். எதுக்கு? ஃபஸ்ட்டு டாலர் வந்து இங்கே விற்றுட்டேன், டாலர் யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே செல் பண்ணியாச்சு. அப்புறம் திருப்பி இங்கே டாலர் வாங்கணும். இந்தியாவில் வாங்கிட்டு திருப்பி அந்த டாலர் அங்கே யூஎஸ்க்கு திருப்பி அனுப்பணும். எவ்வளோ டாலர் வாங்கணும்? ஒரு வருஷத்துக்கு கழிச்சு $1.05 வாங்கணும். ஸோ இன்றைக்கே ஒரு ஃபார்வர்ட் ரேட் என்டர் பண்ணிங்க, ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் தட் you will buy $1.05 after 1 year. மார்க்கெட்டில் ஓடுற ரேட் என்ன? மார்க்கெட்டில் வந்து இப்போ தான் சொன்னேன், ஃபார்வர்ட் இஸ் மிஸ்பிரைஸ்ட் at 87. இந்த 87 மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஐடியலாக 88.23 இருக்கணும், ஆனால் அது இல்லை. மார்க்கெட்டில் 87 இருக்குது. ஸோ 87 மார்க்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க, சரிப்பா ஓகே வெரி குட், நான் 87லேயே ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணேன். வென் எவர் யூ ஆர் சேயிங் ஐ எம் பையிங் ஃபார்வர்ட் செல்லிங் ஃபார்வர்ட்னா when you're saying buying or selling, you're referring to the base currency. நீங்க என்ன பண்றீங்க? இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ண போறீங்க? you're buying forward. அப்படின்னு எனக்கு எப்படி பைன்னு சொல்றேன்? when you're saying buying or selling a forward, you're referring to buying or selling a base currency. இப்போ உங்களுக்கு என்ன, நம்ம கோட்டு 85, 87, 88 இதெல்லாம் பேஸ் கரன்சி டாலர் தான். அண்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வருஷம் கழிச்சு you have to send back டாலர். அப்போனா நீங்கள் ரூபா கொடுத்து டாலர் வாங்கணும். ஸோ you are buying forward. So you enter into a forward contract to buy $1.05 at what rate? ஆல்ரெடி மார்க்கெட் ரேட் ஒன்று நடந்துட்டு இருக்குது 87 on day 365 87. ஓகே, முடிஞ்சுது. அப்புறம் நீங்கள் இருக்கிற டாலரை இன்றைக்கே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. 85 எவ்வளோ வரும்? ஒரு டாலர் எடுத்துகிட்டு $85 வந்துடும். ஏன்னா இன்றைக்கி ஸ்பாட் வந்து 85 இல்லையா? இங்கே ஸ்பாட் எங்கே கொடுத்துருமே, இங்கே 85 ஸ்பாட்டில் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. கன்வெர்ட் பண்ணால் அப்படியே சும்மா உட்கார மாட்டீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? அதை போய் டிபாசிட் பண்ணுவீங்க. இந்தியாவில் டிபாசிட் பண்ணுவீங்க. எவ்வளோ ரேட்டுக்கு டிபாசிட் பண்ணுவீங்க? 9% ரேட்டுக்கு டிபாசிட் பண்ணுவீங்க. இப்போது ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு 85 × 1.09 காசு கிடைக்கும். எவ்வளோ அது? 92.6. சரி, ஒரு வருஷம் கழிச்சு ஆனால் நீங்கள் வந்து $1.05 வாங்கணும். $1.05 விலை எவ்வளோ? ருபீஸில்
1.05 into 87. எதுக்குப்பா 87? நீங்கள் ஆல்ரெடி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியாச்சு. 87ல் நீங்கள் வந்து டாலர் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ செலவழிப்பீங்க? 91.35. 87 into 1.05 you will spend 91.35. இப்போது ஸ்பெண்ட் பண்ணுறது காசு இங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு எப்படி வந்தது உங்ககிட்ட? நீங்கள் டிபார்ட் போட்டிங்களா, டிபார்ட் மெச்சூர் ஆச்சு. 92.6 டிபார்ட் மெச்சூரிட்டி வேல்யூ. அதுலேருந்து நீங்கள் 91.35 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு $1.05 வாங்கிட்டு அந்த டாலர் திருப்பி கொடுத்துருவீங்க. யாருக்கு திருப்பி கொடுத்துருவீங்க? யாருக்கிட்டேருந்து பாரோ பண்ணீங்க நீங்கள் டாலர் அமெரிக்காவில் அவங்க திருப்பி கொடுத்துருவீங்க. அப்போ என்னாச்சு? உங்ககிட்ட 1.25 அமௌண்ட் ருபீஸில் யூ ஹேவ் ப்ராஃபிட். இதுதான் ஆர்பிட்ராஜ். கவர்டு பண்ணி என்ன, நீங்கள் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறதுனா இட் இஸ் கால்ட் கவரிங். யூஆர் கவரிங் யுவர் பொசிஷன். ஸோ யூ ஹேவ் $1.05 நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு ரெமிட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இன்றைக்கே ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கவரிங் யுவர் ஃபியூச்சர் பேமெண்ட். அதுதான் கவரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் டேக்கிங் ஆர்பிட்ராஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பை என்டரிங் இன்டு அ ஃபார்வர்டு கவர். அதனால தான் இதை கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. இதில் மார்க்கெட் ரேட் இஸ் 87னா இட் இஸ் மிஸ்பிரைஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து டாலர் பாரோ பண்ணி இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை டிபாசிட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி டாலர் வாங்கிட்டு அதை அனுப்பிச்சிடுறீங்க. இப்போ யூ ஆர் லெஃப்ட் வித் ₹1.25 ப்ராஃபிட். திஸ் இஸ் கால்ட் ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் இஸ் மிஸ்பிரைஸ்டு, யூ கேன் டேக் ஆர்பிட்ராஜ் கெயின்ஸ். இதே சேம் வே இப்போ மார்க்கெட் வந்து 87 இல்லைப்பா, மார்க்கெட் இஸ் அட் 90, ஆப்போசிட் சைட் மிஸ்பிரைஸ்டு. ஐடியலாக எவ்வளோ இருக்கணும்? 88.23 இல்லாமல் 90 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எக்ஸாக்ட்லி உல்ட்டா பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? யூ வில் பாரோ இன் ருப்பியில் எவ்வளோ பாரோ பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி தி அமௌண்ட் ஈக்குவல் டு $1. இன்றைக்கி டாலர் ரேட் என்ன விலையோ அது பாரோ பண்ணுவீங்க. பாரோ பண்ணால் ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ யூ ஹேவ் டு ரீபே? 85 into 1.09, 85 plus 9% போட்டிங்கன்னா 92.65 வரும். ஒரு வருஷம் கழிச்சு யூ ஹேவ் டு ரீபே 92.65. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது சரிப்பா நான் பண்ணுறேன், ஐ வில் ரீபே 92.65. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த டாலர் இந்த ரூபா நான் என்ன பாரோ பண்ணும், வாட் எவர் ருபீஸ் ஐ பாரோட், அந்த ருபீஸை நான் வந்து டாலரில் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஓகே, அப்போ பேசிக்கலி நான் இன்றைக்கி டாலர் வாங்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு டாலர் வாங்க போகிறேன். டாலர் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அங்கே போய் டிபாசிட் வைக்க போகிறேன். சரியா? நான் இப்போது பாரோ பண்ணது ருப்பியை டாலராக மாற்றி டாலர் யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நான் ஒரு டிபாசிட் போட போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? இங்கே நான் வந்து $1 இன்னைக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். எதுக்கு? ஒன் யூஎஸ்டி வந்தாச்சு. அப்புறம் அந்த $1 போய் அங்கே டிபாசிட் போட்டேன். எனக்கு ரிட்டர்ன் வரும். எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? அங்கே டிபாசிட் போட்டேன்ல, 1.05 வரும். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 1.05 ரிட்டர்ன் வரும். யூஎஸ்டிலேருந்து இந்தியாவுக்கு காசு திருப்பி வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? சரிப்பா, ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து டாலரு இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. அப்போ நான் டாலர் பேங்க்குக்கு செல் பண்ணணும் இல்லை? ஸோ ஐ வில் செல் ஃபார்வர்ட் இன்றைக்கி எந்த ரேட்டில்? 90ல். ஐ வில் செல் ஃபார்வர்ட் at 90. எவ்வளோ டாலருக்கு? $1.05. எதுக்கு 1.05? ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு $1.05 திருப்பி வரப்போகுது. அந்த $1.05 நான் பேங்க்குக்கே விற்க போகிறேன். இன்றைக்கே டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிடுறேன். எவ்வளோ ரேட்டுக்கு? 90க்கு. ஸோ ஐ வில் கெட் 94.5 ஆஃப்டர் 1 year. ஏன்னா இன்றைக்கே நான் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிடுறேனே. ஸோ ஐ வில் கெட் 94.5. சரி, இங்கே வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த 94.5 எனக்கு காசு திருப்பி வந்துச்சுன்னா நான் ஒரு லோன் எடுத்துக்கிட்டேன், ருப்பியில் லோனு. அது எவ்வளோ ரீபே பண்ணணும்? 92.65. ஸோ இதுலேருந்து நான் 92.65 சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 1.85 ப்ராஃபிட் வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் ரேட் இல்லாமல் 88.23 இல்லாமல் அது 87 இருந்தாலும் ப்ராப்ளம் தான், அது 90 இருந்தாலும் ப்ராப்ளம் தான். எந்த பக்கம் போனாலும் தேர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் ஆர்பிட்ராஜ். இதுதான் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஆர்பிட்ராஜ்? யூஆர் டேக்கிங் ஆர்பிட்ராஜ் டியூ டு இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல். ஸோ பேசிக்கலி ஒரு இடத்துல பாரோ பண்ணி இன்னொரு இடத்துல டிபாசிட் பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது? எங்கேருந்து இப்போ பாரோ பண்ணுறது, எங்கேருந்து டிபாசிட் பண்ணுறது, காசு எங்கே டிபாசிட் பண்ணணும், எங்கே பாரோ பண்ணுறது, எப்படி, ஹவு டு ஐ ரிமெம்பர்? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. நான் அதுக்கு ஒரு லாஜிக் நான் ஒரு நெமானிக் அதுக்கும் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அது வந்து கரெக்டாக 88.23 இருந்து தான் ஆகணும். அது இல்லாமல் வேறு எந்த ரேட் இருந்தாலும் அது வந்து பீப்புள் கேன் மேக் ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட். சரியா? ஸோ இது ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட்.
இப்போ ஐடியல் ப்ரீமியம் என்ன நம்மளுது இது 88.3 எப்படி வந்துச்சு 1.09 by 1.05 எப்படி நமக்கு சேம் திங் 85 into 1.09 by 1.05 பண்ணோம் எவ்வளோ வந்தது 3.81 இது 9 - 5 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க 9 என்ன இந்தியன் ரேட்டு 5 என்ன யூஎஸ்டி ரேட்டு 4%. ஆனால் 1.09 by 1.05 பண்ணிங்கன்னா 3.81 அதுதானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்லி யூ வில் பி ரைட் பட் யூ வில் நாட் பி அக்யூரேட். ஸோ இந்த 4 3.8 க்ளோஸ் தான் ஆனால் தேர் நாட் எக்ஸாக்ட்லி சேம் இல்லையா. ஸோ இதுதான் கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ். இப்போ எங்கே பாரோ பண்ணுறது எங்கே டிப்ளாய் பண்ணுறது எங்கே டிபாய்ட் பண்ணுறது அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க சரியா. இது வந்து கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ். இப்போது லாஜிக் இதுதான் நெமானிக். தெர் இஸ் ஒன் நெமானிக் கால்ட் PGIDBD. ஓகே நம்ம PGBP இருக்குல்ல அந்த மாதிரி PGBPன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. ப்ரீமியம் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் பாரோ டொமெஸ்டிக். ப்ரீமியம் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் தென் பாரோ டொமெஸ்டிக். என்ன சொல்ல போகிறேன்னா இங்கே இப்போ நம்ம ப்ரீமியம் பர்சன்டேஜ் எவ்வளோ இங்கே இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் 3.81 இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோமே 3.81 சொல்லிட்டு. ஸோ இந்த 3.81 இஸ் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல். இப்போ மார்க்கெட்டில் ரேட் வந்து 90 ஓட்டிகிட்ருக்கு. ஓகே 90. இப்போது வாட் டஸ் திஸ் மீன் இஃப் திஸ் இஸ் 90 ப்ரீமியம் என்ன 5.8 இப்படி தான் வந்து எனக்கு 5.88 கம்ப்யூட் பண்ணிட்டேனே எப்படி 90 டிவைடட் பை 85 - 1 இஸ் 5.88 அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இப்போ ரேட்டு 5.88 இருந்தால் ப்ரீமியம் என்ன 5.88% ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் இஸ் இட் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல்? எஸ் இட் இஸ் கிரேட்டர். இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் 3.81 தானே. ஸோ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் தென் பாரோ இன் டொமெஸ்டிக். இட் இஸ் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் பாரோ இன் டொமெஸ்டிக். ஓகே டொமெஸ்டிக்கில் பாரோ பண்ணுவீங்க. பாரோ பண்ணது என்ன பண்ணுவீங்க யூ வில் கோ அண்ட் டேக் இட் அவுட் சைட் இந்தியா. அப்படின்னா யூ வில் தெர் இஸ் அன் INR outflow. If premium is greater than interest differential there is an INR outflow. Okay. If premium is less than interest differential அப்படின்னா 87 if instead of 88.23 if it is 87 எவ்வளோ premium 87 by 85 minus 1 2.35 என்ன வரும். So if premium is less than interest differential then borrow in foreign. என்ன சொன்னேன் borrow in foreign. if foreignல borrow பண்ணீங்கன்னா காசு இந்தியாக்குள்ளே வருது. ஸோ USD inflow. Okay USD inflow. So இது லோன் நீங்கள் ஒரு இடத்துல பாரோ பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல டிபார்ட் போட மாட்டீங்க. நீங்கள் INRலேயே பாரோ பண்ணி INRலேயே டிபார்ட் யாரும் பண்ண மாட்டானே. ரேட்டு 9% தானே. USDயில் 5% பாரோ பண்ணி அங்கேயே டிபார்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு இடத்துல பாரோ பண்ணி இன்னொரு இடத்துல போய் டிபார்ட் போடுவீங்க. அதுதான் லாஜிக்கு. ஓகேவா. இது திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே. PGIDB. ஓகே நான் வந்து PGBP தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஆனால் அது ஆக்சுவலாக PGIDBD. ஓகே ப்ரீமியம் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் பாரோட் டொமெஸ்டிக். இதுக்கு ஞாபகம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வெரி வெரி கிளியர். இதே வந்து நமக்கு மணி மார்க்கெட் ஹெட்ஜ்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும் அதுலேயும் இதே யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் இதான் அடுத்த டாபிக் அதுதான் மணி மார்க்கெட் ஹெட்ஜ் பற்றி. ஆனால் அப்புறம் போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 கான்செப்டை முடிச்சிடலாம் சரியா. அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி. இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரி என்ன சொல்கிறது உங்களுக்கு 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஹேஸ் to necessarily be the interest differential. இல்லனா or exchange rate appreciation depreciation has to be interest differential. இல்லனா there is a scope for arbitrage. எப்படி arbitrage பார்த்தோமே இப்போவே அங்கிருந்து பாரோ பண்ணி இங்கே போடு இங்கிருந்து பாரோ பண்ணி அங்கே போடு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு there are people like arbitragers who will make profit. அதனால you have to be very very careful. ஓகேவா. you will have small market may have some small mispricing but continuous over long period of time இந்த mispricing எல்லாம் இருக்காது. ஓகேவா. அதனால தான் ரூபி டாலர் என்ன நான் குழந்தையா இருக்கும்போது 20 இன்ச்சு நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அது 50 இன்ச்சு இன்றைக்கி அது 85 88 89 போகுது. ஓகே. ஸோ வை இஸ் இட் டிப்ரிஷியேட்டிங்? ஏன்னா ருபி பாரோயிங் ரேட் ஆர் ருபி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் இந்தியா இஸ் ஆல்வேஸ் 6% 7% 8%. ஆனால் யூஎஸில் அது 1% 2% 3%. அதனால there is an interest differential of 5%. If there is an interest differential of 5%, the country whose interest rate is higher will continuously, that currency will continuously depreciate. அதனால தான் ரூபி டிப்ரிஷியேட் ஆயிருக்குது இல்லையா. ஓகே. ஸோ திஸ் இஸ் த லாஜிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி. இப்போ இன்னும் 2 தியரி இருக்குது. இந்த தியரி என்ன பேசுறது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரியில் என்ன சொன்னாங்க ஃபார்வர்ட் ப்ரீமியம் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியலாக கிடையாதுப்பா. ஃபாரின் ப்ரீமியம் இஸ் இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஷியல். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் 7% 8%, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் 1% 2%. திஸ் டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி இன்ஃப்ளேஷன் வேல்யூன்னு சொல்கிறான். இது ஒரு தியரி. ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார் அது கரெக்டாக இது கரெக்டாக இல்லைப்பா. மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா it will take everything into consideration. It will move certain points, it will focus on interest, certain points it will focus on inflation. ஸோ மார்க்கெட் வந்து
பியூர்லி டிமாண்ட் சப்ளை. ஓகே, ஸோ அதில் there may be mispricings. ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தியரியுமே இட் வில் ப்ரூவ். ஓகேவா, லாங் டேர்மில் போத் தீஸ் தியரிஸ் இட் வில் மீட் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் போத் தீஸ் தியரிஸ். ஓகே, இப்போ இதில் வந்து ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒன்று வந்து ஆப்சல்யூட் இன்ஃப்ளேஷன் ஆர் ஆப்சல்யூட் ஃபார்மு, இன்னொன்று ரிலேட்டிவ் ஃபார்மு. ஆப்சல்யூட் ஃபார்ம் என்னன்னா ஸ்பாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு spot price of exchange rate is equal to alpha ஒரு இது செக்டோரல் கான்ஸ்டன்ட் சொல்லுன்னு இன்டூ ப்ரைஸ் லெவல் டொமெஸ்டிக் பை ப்ரைஸ் லெவல் ஃபாரின். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா இது வந்து ஸ்பாட்னா ரிலேட்டிவ் ஃபார்ம். இதில் என்னன்னா எக்ஸ்பெக்டட் ஸ்பாட் அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்பாட் இஸ் கரண்ட் ஸ்பாட் இன்டூ 1 + இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஷியல் டொமெஸ்டிக் பை 1 + இன்ஃப்ளேஷன் ஃபாரின். அதுதான் நான் சொல்ல போகிறேன். இங்கே நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோமோ இங்கே அப்படியே இன்ஃப்ளேஷன் டிஃபரன்ஷியல் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இன்னொரு தியரி இன்டர்நேஷனல் ஃபிஷர் எஃபெக்ட். இந்த இன்டர்நேஷனல் ஃபிஷர் எஃபெக்ட்னா இது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டிக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஃபிஷர் எஃபெக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன். எல்லாமே லிங்க்ப்பா. ஃபைனலி எப்படி ஞாபகம் இருக்கா? நாமினல் இஸ் ஈக்குவல் டு ரியல் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். அதே லாஜிக். அண்ட் ப்ளஸ்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக 1+ போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 + நாமினல் டொமெஸ்டிக் இஸ் ஈக்குவல் டு 1 + ரியல் டொமெஸ்டிக் இன்டூ 1 + இன்ஃப்ளேஷன் டொமெஸ்டிக். Okay, 1 + nominal domestic is equal to 1 + real domestic is equal to 1 + real domestic into 1 + inflation domestic. அப்படியே 1 + nominal foreign ரேட்லையும் ஃபாரின் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு ஓட்டிகிட்டு இருக்கோ நாமினல் ரேட்டு அதில் இன்ஃப்ளேஷனும் இருக்கும், அதில் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும். ஸோ இங்கே RF இன்ஃப்ளேஷன், இங்கே RD, இங்கே இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ என்ன இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இப்போ எப்படி குழப்ப போகிறோம் பாருங்க. குழப்பம் இல்லை, இது ஈஸி தான். If real rates are same exchange are same across countries, அப்படின்னா in no country can you get a greater real return. இந்தியாவில் 2% கிடைச்சதுன்னா யூஎஸ்லேயும் 2% கிடைக்கும், இங்கே 5னா அங்கே 5. ஸோ if real rates are same, ரெண்டு இடத்துலையும் ரியல் ரேட் சேம் இருந்துச்சா தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்ஃப்ளேஷன். அப்போ என்னாகும், இதில் நம்ம வந்து இதுதான் நாமினல், இது ரியல், இது இன்ஃப்ளேஷன். ஓகே, இப்போ ரெண்டு இடத்துலையும் இது சேம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட், ரெண்டு இடத்துலையும் இது சேம். அப்போ என்ன சொல்கிறாங்க, யூ கேன் டேக் ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் இன்டூ 1 + நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பை 1 + நாமினல் ஃபாரின் ரேட். ஒரு டொமெஸ்டிக் ஒன்று ஃபாரின். இங்கே என்ன பண்ணோம், இன்ஃப்ளேஷன் டொமெஸ்டிக் பை இன்ஃப்ளேஷன் ஃபாரின் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறேன், நாமினல் அண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷன் அண்ட் நாமினல் ஃபாரின் இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷன் ஃபாரின். ஏன்னா போத் ரியல்ஸ் ஆர் சேம். ஸோ இந்த இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், நாமினல் டொமெஸ்டிக் அண்ட் நாமினல் ஃபாரின். ஸோ ஃபார்வர்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் இன்டூ 1 + நாமினல் டொமெஸ்டிக் பை 1 + நாமினல் ஃபாரின். சரியா? ஸோ இதுதான் 3 தியரி. ஓகே, இதில் வந்து எக்ஸாமில் என்ன கேட்க போகிறான், எப்படி கேட்க போகிறான், தியரியில் கேட்பானா தெரியாது. ஓகே, ஆனால் இதுக்கு ஞாபகம் இருக்கணும், யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். சரியா? இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகிறது மணி மார்க்கெட் ஹெட்ஜ். இந்த மணி மார்க்கெட் ஹெட்ஜ் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இதில் கொஷின் வரப்போகுது, அப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நம்ம வந்து நிறைய கொஷின் சால்வ் பண்ணோம். ஓகே, ஒரு 1.5 மணி நேரமாக கான்செப்ட்னு போயிட்டே இருக்கேன் நான். ஓகே, இப்போ இந்த கற்றுக்கிட்ட கான்செப்ட் எல்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்து கொஷின் சால்வ் பண்ணலாம். சரியா? இந்த கொஷின் வந்து நான் என்னோட P600+ தான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி லிங்க் இருக்குது. இந்த நான் என்ன கொஷின் சால்வ் பண்ணணும் அதுக்கு ஒரு PDF இருக்குது. அந்த PDFோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இன்னொரு விஷயம்ப்பா, வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகே, நான் வி வாண்ட் ரீச். ஓகேவா? அண்ட் லைக்கும் போடுங்க, கமெண்ட்டும் போடுங்க, ரெண்டும் போடுங்க, அப்போ தான் ரீச் கிடைக்கும். ஓகே, சரி. அப்புறம் let us go to the questions. சரி, now let us go to the questions. ஃபஸ்ட்டு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதே இதுலேருந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் நான் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் வெல். சரியா? ஸோ அந்த கொஷினை பார்க்கலாம் போய். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 3. ஓகே, இதில் வந்து ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மணி மார்க்கெட் ஹெட்ஜ் கற்றுக்கிட்டு திருப்பி வந்துடலாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்கள். யுவர் ஃபாரெக்ஸ் டீலர் ஹேஸ் என்டர்ட் இன்டு கிராஸ் கரன்சி டீல் அண்ட் ஹஸ் சோல்டு $1 million against euro at $1 is equal to euro 1.44 for spot delivery. ஓகே, நீ யாரிங்க? யுவர் ஃபார்வர்ட் டீலர் இஸ் என்டர் இன்டு கிராஸ் கரன்சி. நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி இருக்குது, நீங்கள் கிராஸ் கரன்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை, நீ வந்து ஒரு பேங்க்குப்பா, அதனால தான் உன்னோட டீலர் என்னமோ டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணியிருக்கான். ஓகே, however later during the day the market became volatile and the dealer in compliance with his management guidelines had to square up the position when quotations were as follows. என்னமோ போய் வாங்கினா விற்றுனா ஏதாவது பை செல் பண்ணியிருக்கான், ஆனால் சடனாக மார்க்கெட்டில் ஏதோ உல்ட்டா போயிடுச்சு. ஓகே, அதனால் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சரிப்பா நீ பண்ணது என்ன பண்ண, க்ளோஸ் பண்ணி வெளியே வா, ஃபஸ்ட்டு லாஸு ப்ராஃபிட் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ அவங்க கோட் கொடுத்துருக்காங்க. என்னது,
ஸ்பாட் $1 is 31.43/45. இது என்னடா சடனாக ரூபி எடுத்துகிட்டு வந்திருக்கான், முன்னாலாம் டாலர் யூரோன்னு சொல்லிட்டு இருக்கான், இங்கே ரூபி. அர்த்தம் என்ன? யூ ஆர் அ பேங்க் பேஸ்ட் அவுட் ஆஃப் இந்தியா, அதனால தான் ரூபி ரேட் கொடுத்துருக்கான். கொஞ்சம் யோசிக்கணும், இதெல்லாம் பி டு பி வெரி கேர்ஃபுல். 1 month margin 25/20, ஓகே. 2 months margin 45/35. என்னடா சொல்கிறேன் இவன், 1 month margin 2 month margin என்னது? ஓகே சரி. ஸ்பாட் USD1 is euro 1.44/445, 1 month forward 2 month forward. சரி, வாட் will be the gain or loss? ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுங்கள், ஒரே டியூரிங் த டேன்னு தான் சொல்கிறான். அப்படின்னா காலையில் வாங்கினீங்க சாயங்காலத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது இந்த 1 month margin 2 month margin 1 month forward இதெல்லாம் தேவையா? காலையில் வாங்கின வேறு ரேட்டு, சாயங்காலம் இருக்கிற ரேட்டு வேறு, அவ்வளோதான் பிரச்சனை. அனாவசியமாக குழப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகிறான். ஓகே, இதெல்லாம் இக்னோர் பண்ணணும். கொஸ்டின் பார்த்தோன்னே எது நமக்கு ரெலவெண்ட்டு எது ரெலவெண்ட்டுன்னு தெரியணும். ஓகே, எல்லா இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? டியூரிங் த டே மார்க்கெட் பிகம் வால்டைல் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் திஸ் கைட்லைன்ஸ் ஹேட் டு ஸ்கொயர் அப். காலையில் வாங்கினா சாயங்காலம் ஸ்கொயர் பண்ணுறான். அப்போ என்ன ரேட்டு நமக்கு தேவை? ஓன்லி ஸ்பாட் ரேட்டு தான் தேவை. ஓகே, மிச்சதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறோம்? என்ன கேட்டுட்டு இருக்கான்? வாட் வில் பி த கெயின் ஆர் லாஸ்? எப்படி சால்வ் பண்ண பார்க்கலாம். இது வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின். இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, ஸ்கொயர் அப்னு சொன்னால் யூஸ்வலாக மீனிங் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு $1 million வாங்கினேன் வித்தனை என்ன பண்ணேன்? செல் பண்ணியிருக்கேன் 1 million. ஸோ வென் யூ ஸ்கொயர் ஆப் யூ ஹவ் டு பை பேக் சேம் 1 million. அது நம்ம இன்ஸ்டியூட்டோட லாஜிக். ஓகே, அது கரெக்டாக இல்லையா அதெல்லாம் நம்ம டிஸ்கஷனே தேவையில்லை. ரிவிஷனால் யாராவது அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டப்பா. ஓகே, ஸோ 1 million நீங்கள் வந்து இனிஷியலாக டாலர் செல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதே டாலர் வாங்கணும்னா அப்போ தான் ஸ்கொயர் ஆகும். ஓகே, இனிஷியலாக எந்த ரேட்டுக்கு செல் பண்ணியிருக்கீங்க? 1.4. அப்படின்னா நீங்கள் வந்து $1 செல் பண்ணால் 1.44 யூரோ வருது. பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? யூரோ இஸ் ஸ்ட்ராங்கர் தான் டாலர். இங்கே என்னடா சொல்கிறான்? ஒரு டாலர் விற்றா 1.44 யூரோ வருது. அப்படின்னு என்ன டாலர் ஸ்ட்ராங்கர்? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டைமில் இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, 1.44 இல்லை, 2.322 எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இது இருந்திருக்கலாம், அப்போ நான் மார்க்கெட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்வலாக யூரோ இஸ் ஸ்ட்ராங்கர் தான் டாலர். ஆனால் இந்த இடத்துல $1 is equal to 1.44 யூரோனா யூஸ்வலாக யூரோ தான் ஸ்ட்ராங்கர். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? $1 is 1.44 யூரோ. அப்படின்னா $1 தான் ஸ்ட்ராங்கு. சரியா? ஓகே, லேட்டர் இட் பிகேம் வாலடைல். இப்போ ரூபி ரேட்டு கொடுத்துருக்கேன், அப்புறம் பார்க்கலாம் அது என்னென்னு. ஸ்பாட்டு 1.44004450. அப்படி என்னாச்சு? இது வந்து வாங்கினது 4400க்கு, ஆனால் வாங்கினதில்லை, செல் பண்ணது 4400. இப்போ திருப்பி பை பண்ணணும். இப்போ நீ வந்து ஒரு பையர்னா நீ பேங்காக இருக்கலாம், ஆனால் ஒரு வாட்டி நீ பை செல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, இன்டர் பேங்க் போய், அப்போ நீ கஸ்டமர் ஆயிடுவேன், இன்டர் பேங்கர் தான் பேங்கர் ஆயிடுவான். ஏன்னா யூ ஆர் பையிங் அண்ட் செல்லிங். ஓகே, யூ ஆர் நாட் பையிங் அண்ட் செல்லிங் டு கஸ்டமர், யூ ஆர் பிகம் ஏ கஸ்டமர். அண்ட் நீங்கள் போய் இன்டர் பேங்க்கில் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் டாலர் செல் பண்ணியிருக்கீங்க, இப்போ திருப்பி டாலர் வாங்கணும். எவ்வளோ டாலர் வாங்கணும்? சேம் $1 million வாங்கணும். நீங்கள் வாங்கணுங்கன்னா யூ ஹேவ் டு பை த பேஸ். இங்கே பேஸ் அதுதானே. ஸோ யூ ஹேவ் டு பை த பேஸ். அப்படின்னா பேங்க் ஹஸ் டு செல் த பேஸ். பேங்கர் பிட்ஸ் டு பை பேஸ் கரன்சி, பேங்கர் ஆஃபர்ஸ் டு செல் த பேஸ் கரன்சி. இப்போ என்ன ஆஸ்க் ரேட், ஆஃபர் ரேட் என்ன இது நமக்கு இங்கே 4450. ஸோ யூ பாட் அட், ஸோ யூ சோல்டு அட் 1.44 and you sold $1 million and you bought $1 million at 1.4450. என்ன லாஸா கெயினா? பார்த்தாலே தெரியுதே. you bought for a higher rate and sold for a lower rate. So 0.005 is a loss. எவ்வளோ? 1 million USD. இது வந்து ஒரு யூஎஸ்டிக்கு இவ்வளோ லாஸு. இப்போ 1 million USDக்கு எவ்வளோ லாஸு? அண்ட் இந்த லாஸு எந்த கரன்சியில் இருக்குது? சரி, இது வந்து யூரோ ரேட்டுப்பா, இது யூரோ ரேட்டு. ஸோ நீங்கள் 1 million செல் பண்ணப்போ 1.44 million யூரோ இருந்துச்சு. இப்போ 1 billion பை பண்ணுறப்போ, ஏன்னா இதான் நம்ம ட்ரான்சாக்ஷன் கேன்சல் பண்ணுவேன். நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் வந்த யூரோவே வித்துடலாமே. நான் வந்து $1 million செல் பண்ணி 1.44 million யூரோ வந்துடுச்சு. வை டோன்ட் ஐ செல் த 1.44 million அண்ட் ஸ்கொயர் ஆஃப்? அப்படி கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட் மீட்டில் அப்படி கொடுக்கல. இருக்கிற யூரோவை விற்காதப்பா, நீ ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக செல் பண்ண டாலர் திருப்பி வாங்கு. ஓகே, ஒரிஜினலாக நீ 1 million செல் பண்ணியிருக்க, திருப்பி போய் 1 million வாங்கிட்டு வா. ஓகே, when you buy 1 million and you initially you sold 1, now you are buying 1 million. என்னாச்சு? per dollar you are incurring 0.005 euro loss. அப்படின்னா for $1 million எவ்வளோ லாஸு? அதில் கணக்கு போட்டுக்கனே, 1 million into 0.005 அப்படின்னா 5,000 euros லாஸு போச்சு போ. ஸோ யூ ஹேவ் அ லாஸ் ஆஃப் 5,000 euros. ஆனால் உங்ககிட்ட யூரோ இல்லையே. லாஸ்னா யூ ஹேவ் டு பே சம்படி தட் யூரோஸ். லாஸ் இல்லை, போய் யூரோ போய் வாங்கிட்டு வா.
யூரோ எங்கே வாங்குவே? போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வா. நீ எந்த கண்ட்ரி? நீ வந்து இந்தியாவில் உட்காந்துருக்கு, அதனால தான் ருபி கோட் கொடுத்துருக்கான். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ருபிவை போய் ஃபஸ்ட்டு போய் நீ டாலராக மாற்று. அந்த டாலரை எடுத்துகிட்டு போய் யூரோவாக மாற்று. ஏன் அது சொல்கிறேன்னா, இங்கே வந்து டாலர் யூரோ ரேட் கொடுத்துருக்கான், டாலர் ருபி ரேட் கொடுத்துருக்கான். ருபி யூரோ ரேட் கொடுத்துருக்கானா? இல்லையே. ஸோ நீ வந்து இந்தியன் பேங்கரு, இந்தியாவில் உட்காந்துரு யூஎஸ்டியில் விளையாண்டுருக்க, யூஎஸ்டிக்கும் யூரோக்கும் நடுவில். அதில் வந்து நீ லாஸ் வந்தாச்சு, 5,000 யூரோ லாஸு. அந்த 5,000 யூரோஸ் எங்கிட்ட காசு இல்லை, போய் யூரோ வாங்கிட்டு வா. யூரோ வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டாலர் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யூரோ எவ்வளோ, இப்போ யூரோ வாங்கணும்னா எவ்வளோ டாலர் தேவை நமக்கு? சி யூரோ, இஃப் யூ ஹேவ் டு பை யூரோ மீன்ஸ் பேங்கர் ஹஸ் டு செல் யூரோ. பேங்கர் ஹஸ் டு செல் யூரோ மீன்ஸ் இப்போ பேஸ் கரன்சி என்ன இந்த கோர்ட்டில் டாலர் தான் பேஸு. இப்போ பேங்கர் இஸ் செல்லிங் யூரோனா banker is buying dollar. If banker is buying dollar, what is the rate he will take? If banker is buying dollar, this is the rate. So அவன் என்ன சொல்லுவான், சரிப்பா பேங்க் இஸ் பையிங் டாலர்னா அண்ட் செல்லிங் யூ யூரோனா 1.44 யூரோஸ் வரும் ஒரு டாலருக்கு. ஸோ இப்போ நீங்கள் 5,000 யூரோ வேணும்னா 5,000 by 1.44, I need to pay $3,472. ஓகே, இது எப்படி வந்து எனக்கு கணக்கு? சி 5,000 யூரோ எனக்கு தேவை. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாலர்ஸ் இன்ட்டு யூரோ பர் டாலர். இப்படிதான் போடணும் சிம்பிளாக. யூரோ பர் டாலர், அப்போ தானே டாலர் கேன்சல் ஆக போகுது. அண்ட் யூஆர் கோயிங் டு எக்ஸ் இன்ட்டு 5 யூரோ. ஸோ யூரோ டாலர் ரேட் என்ன? ஒரு டாலருக்கு எவ்வளோ யூரோ கொடுத்துருக்கோமே? 1.44 ஆல்ரெடி ரேட் கொடுத்துருக்கான். அண்ட் யூ ஹேவ் டு பை யூரோ மீன்ஸ் பேங்க் ஹஸ் டு செல் யூரோ. அப்படின்னா bank is buying dollar. Bank dollar வாங்குதுனா, when especially base currency is dollar, banker bids to buy the base currency. அப்படினா the bid rate is applicable. So into 1.44 இங்க வர போகுது. So x into 1.44 is equal to 5,000. So x is equal to 5,000 by 1.44. என்ன ரேட் இது? 3,472.22 டாலர். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டாலரே இல்லைப்பா, இப்போ போய் டாலர் வாங்கிட்டு வா. டாலர் எப்படி வாங்குவேன்? ருபி கொடுத்துட்டு வாங்குவேன். இப்போ நீ டாலர் வாங்கணும்னா பேங்க் டாலர் செல் பண்ணணும். இஸ் டாலர் த பேஸ் கரன்சி இன் ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்? எஸ், டாலர் இஸ் த பேஸ் கரன்சி. கொடுத்துருக்கானே 31.43/45. ஸோ டாலர் இஸ் த பேஸ் கரன்சினா பேங்கர் வில் பிட் டு பை த பேஸ் கரன்சி, ஆஸ்க் டு செல் த பேஸ் கரன்சி. அவனுக்கு என்ன பண்ணணும்? டாலர் ஹி ஹஸ் டு செல் யூ. ஸோ இஃப் ஹி ஹஸ் டு செல் யூ, த ஆஸ்க் ரேட் இஸ் ரெலவெண்ட். 31.45. எகெயின் சேம் லாஜிக். நம்மக்கிட்ட 3,472.22 டாலர் வாங்கணும் is equal to x rupees into dollar per rupee. அட பாவி, டாலர் per rupee நம்ம கிட்ட ரேட் இருக்கு இல்லையே. நம்ம கிட்ட இருக்க ரேட் என்ன? rupees per dollar. அப்போ என்ன பண்ணுவோம்? x rupees into 1 by rupee per dollar. That is x rupees into 1 by என்ன பண்ணுவோம்? ரேட் என்ன நமக்கு? 31.45. correct? So 3,472.22 dollars is equal to x rupees into 1 by 31.45 rupees per dollar. அப்போ என்ன ஆகும்? 3,472.22 dollars into இது full thing இங்கே போகும் into 31.45 rupees per dollar. Dollar cancel, that is equal to 3,472.22 into 31.45. That is equal to 109,201.40 dollars, 40 rupees. So you need this many rupees. இவ்வளோ ரூபி நீ செலவழிச்சிட்டு டாலர் வாங்குவேன். அந்த டாலர் செலவழிச்சிட்டு யூரோ வாங்குவேன். அந்த யூரோ 5,000 யூரோ, அதுதான் உன்னோட லாஸை கவர் பண்ணுவேன். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன சார், ஃபஸ்ட்டு என்கிட்ட யூரோ வந்துச்சுல்ல, அந்த யூரோஸை வித்துட்டு மேட்டர் க்ளோஸ் பண்ணலாமே, எதுக்கு இந்த இதெல்லாம் தேவை இல்லை. ஐசிஐ மெட்டல் இப்படி தான் கொடுத்துருக்கான், இதுதான் ஃபாலோ பண்ணுங்க. மார்க் வேணும்னா இதுதான் பண்ணும்பா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் என்ன? இது 3. அதுக்கப்புறம் வில் கோ டு கொஷின் நம்பர் 5. இது பாருங்க, இது கொஞ்சம் சிம்பிள் கொஷின் தான் இது. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன? 5th. With the relaxation of norms in India for investment in international market up to $2.5 lakhs, Mr. X, to hedge himself against the risk of declining Indian economy and weakening Indian rupee over last few years, decided to diversify. கதையாக சொல்கிறான்ப்பா. Diversify in international market. Accordingly, Mr. X invested a sum of 1.58 crores on 1120x1 in S&P. On 1120x2, he sold his investment. Other data is given below. என்ன கொடுத்துருக்கான்? 1101க்கு இந்தியன் மார்க்கெட் இண்டெக்ஸ் நிஃப்டியோ சென்செக்ஸோ ஏதோ இருக்கணும் 7395. 1102 தெரில.
ஸ்டாண்டர்ட் போர் இது யூஎஸ் இண்டெக்ஸ், நம்ம அந்த நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி அங்கே S&P இண்டெக்ஸ் யூஎஸ் 2028, ஓப்பனிங் அது க்ளோசிங் 1919. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 62/62.25, 67.25/67.5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூ ஆர் ரிக்வயர்ட் டு கேல்குலேட் த ரிட்டர்ன் ஃபார் அ யூஎஸ் இன்வெஸ்டர், holding period return for X, the value of the stock market in India as on 1/1/X2 at which he would be indifferent between investing in S&P and Indian stock market. இது April 19 MTP question, நல்ல question, அதனால தான் கொடுத்துருக்கேன். இப்போது நமக்கு ஜென்ரலாக இவன் என்ன கேட்டுட்ருக்கான், நீ என்னமோ போய் காசு போட்டு வந்த, ஓகே, அமெரிக்காவில் வந்ததுக்கப்புறம் உன்னோட ரிட்டர்ன் என்ன? ரிட்டர்ன் ஃபார் அ யூஎஸ் இன்வெஸ்டர் ரிட்டர்ன் என்ன? யுவர் கேபிட்டல் கெயின்ஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் டிவைட் பை ஓப்பனிங் வேல்யூ, அதுதான் உன்னோட ரிட்டர்ன். நம்ம கற்றுக்கிட்டோமே, வாட் இஸ் அ கேபிட்டல் கெயின் ப்ளஸ் வாட் எவர் இஸ் அ டிவிடெண்ட். இப்போ இங்கே கேபிட்டல் கெயின் என்ன? இவன் எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அது தேவையா? நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலி யூ நீட் நாட் டூ ஆல் ஆஃப் தட். ஏன்னா அவன் டைரெக்டாக இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான். நீ $5,000 இன்வெஸ்ட் பண்ணாலும், $10,000 இன்வெஸ்ட் பண்ணாலும், நீ வந்து இந்த 2028 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. அண்ட் க்ளோசிங் வந்து 1919. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீட் டு கம்ப்யூட் த ரிட்டர்ன் ஆன் த இண்டெக்ஸ். யூ நீட் நாட் கம்ப்யூட் த ரிட்டர்ன். நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண, எவ்வளோ வந்தது, தேவையே இல்லை. ஓகே, ஸோ ரிட்டர்ன் என்ன? கேபிட்டல் கெயின் ப்ளஸ் டிவிடெண்ட். டிவிடெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 1919 - 2028 -1919 - 2028 by 2028 போட்டால் -5.3. மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன் நெகட்டிவாக இருந்துச்சு. இந்த S&Pயில் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஓகே, புரிஞ்சுது. ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். அவன் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் என்ன? ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் என்னன்னா, நீ வந்து இந்தியன் ஆலியா, நீ ஃபாரினர் கிடையாது. ஃபாரின் இருக்கிறவனுக்கு -5.7. உனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன ரிட்டர்னு? நீ ஃபஸ்ட் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போயிருக்க? என்ன சொன்னாங்க? ஹீ இன்வெஸ்டட் சம் ஆஃப் 1.58 crores. ஸோ உங்ககிட்ட 1.58 இருந்துச்சு. அது வந்து நீ போய் டாலர் வாங்கிட்டு இந்தியாவில், நீ டாலர் வாங்கின என்ன ரேட்டு? பிட்டா ஆஸ்கா. பேஸ் கரன்சி என்ன? டாலர் பேஸ் கரன்சினா பேங்கர் பிட்ஸ் டு பை த பேஸ் கரன்சி, பேங்கர் ஆஸ் டு செல் த பேஸ் கரன்சி. ஸோ இஃப் யூ ஆர் பையிங் பேஸ் மீனிங் பேங்க் இஸ் செல்லிங். அப்படின்னா பேங்க் விற்கிற ரேட் வந்து 62.25. ஸோ உன்னோட 1.58 crores 1,58 lakhs டிவைட் பை 62.25 போட்டிங்கன்னா you will get 253,815. ஸோ உனக்கு வந்து 253,000 தான் நீ எடுத்துகிட்டு போன வெளியே. ஆனால் இங்கே என்னடா சொல்கிறான்? ஃபெமா, இஃப் யூ ரிமெம்பர் ஃபெமா, வித் ரிலாக்ஸேஷன் ஆஃப் நார்ம்ஸ் இன் இந்தியா ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் 250K எல்ஆர்எஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பட் இது யூஆர் அலவுட் ஒன்லி 250. நீ எப்படிப்பா 253 என்னமோ எடுத்துகிட்டு போனேன்? என்னமோ கொஷனில் கொடுத்துருக்கான். ஸோ assume that 253 is taken. ஸோ 253 வெளியே எடுத்துகிட்டு போனேன். அது வந்து நீ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண, அதில் வந்து உனக்கு -5.37 ரிட்டர்ன் வந்துச்சு. ஆனால் திருப்பி எடுத்துகிட்டு வரப்போ உன்னோட நீ என்ன வரும்? உனக்கு சேம் டாலர் தானே வரும். ஸோ 253 × 1 - 5.37 போட்டால் 240 வரும். இந்த 240,000 தான் நீ திருப்பி எடுத்துகிட்டு வரப்போ நீ வந்து என்ன பண்ணுவேன்? டாலர் செல் பண்ணுவேன். அப்போ பேங்கர் வாங்குவான். ஸோ பேங்கர் டாலர் வாங்கினா அண்ட் டாலர் பேஸ் கரன்சினா பிட் ரேட்டு. ஸோ 67.25. ஸோ இந்த 240 நீ 67.25 கன்வெர்ட் பண்ணுவேன். கன்வெர்ட் பண்ணால் உனக்கு வரப்போகிற ரேட்டு 1,61 lakhs. இப்போ இவன் கேள்வி என்ன? ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். ஹோல்டிங் இந்த பீரியடில் நீ என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸ் இஸ் இன் இந்தியன். ஸோ இந்தியன் கரன்சியில் உன்னோட ரிட்டர்ன் என்ன? அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்தியன் கரன்சியில் ரிட்டர்ன் 161 - 158/158 போட்டிங்கன்னா 2.23. ஸோ இந்தியன் கரன்சியில் இவனோட ரிட்டர்ன் 2.23. மூணாவது கேள்வி என்ன? மூணாவது கேள்வி, the value of stock market in India at which Mr. he would be indifferent between investment abroad and investment in India. இப்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு லெவலில் இருக்கணும்ப்பா, என்ன லெவல்னு தெரியாது. ஆனால் அது எந்த லெவலுன்னா இந்த 2.23% ரிட்டர்ன் தான் அதுலேயும் வேணும் உனக்கு. எதுக்கு 2.2 சொன்னேன்? பிகாஸ் யூ ஆர் இன்டிஃபரண்ட் இன் பிட்வீன் இன்வெஸ்டிங் அவுட் சைட் இந்தியா அண்ட் இன் இந்தியா. ஸோ நீங்கள் வெளியே போனால் உனக்கு ருபி டாலரில் கன்வெர்ட் பண்ணி திருப்பி டாலர் ருபியை கன்வெர்ட் பண்ணி எல்லாம் பண்ணால் 2.23 தான் வருது உனக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயும் உனக்கு 2.23 வந்துச்சுன்னா தென் யூ ஆர் இன்டிஃபரண்ட், யூ டோன்ட் கேர். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் 2.23 வந்தால் இவன் கேட்குற கேள்வி என்ன? இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? ஸோ டைரெக்டாக இந்த 7395 × 1 + 2.23%, அவ்வளோதான் போச்சு. 7559.91. This is the rate at which this fellow, என்ன பேர் என்னப்பா இவனோடது? மிஸ்டர் எக்ஸ் இஸ் இன்டிஃபரண்ட் பிட்வீன் இந்தியன் அண்ட் ஃபாரின் மார்க்கெட். சரியா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 5. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், அதனால தான் எடுத்துக்கிட்டேன். லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின் நம்பர் 6. இப்போ சரி, இப்போது நிறைய கொஸ்டின் நம்பர் 6 போகலாம். இந்த கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, சார் நீங்கள் 6 பண்ணுறீங்க, இதெல்லாம் என்னமோ வேறு மாதிரி இருக்க கொஷின், இதெல்லாம் எக்ஸாமில் வரப்போகாது என்னதுன்னு. அப்படிலாம் யோசிக்காதுப்பா.
ஒரு பாயிண்ட் நான் வந்து ஃபுல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் டைரெக்ட் எக்ஸாம் கொஷின் போனேன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து இது ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, நான் ஒரு லெவலாக தாண்டி தான் போகணும். எல்லாம் ஒரே வாட்டி டைரெக்ட் எக்ஸாம் கொஷின் போன 2-3 எக்ஸாம்லேருந்து கொஷின் எடுத்து டைரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே புரியாது. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் போகணும். ஒரு ஆர்டரில் போனால் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் புரியும், கரெக்டாக புரியும். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி கொஷன்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ நிறைய கொஷின் வந்திருக்குது இந்த மாதிரி. ஓகே, போன வருஷம் இந்த வருஷம் வரல, அதுக்கு முன்னால் வந்திருக்குது. இன்ஸ்டியூட் எப்படி வேணால் பண்ணலாம், அவன் மைண்ட் எப்படி யூஸ் பண்ணுறான்னு யாருக்கும் தெரியாது எக்ஸாமினர். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Illustration number 6. இது என்னது? Bharat Silk Limited, an established exporter of silk materials, has a surplus of $20 million as on 31st May. The banker of the company informs the following exchange rates are quoted at 3 different markets. என்னடா சொல்கிறான்? GBP INR is 99. இதில் எது பேஸ் கரன்சி? GBP INR. See, 1 is equal to 99. $1 GBP is equal to 99 rupees இல்லை 1 rupee is equal to 99 GBP. நான் முதல்ல சொன்னேன் GBP is the strongest. So 1 GBP is equal to 99 rupees தான். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் பேஸு. INR GBP is 0.01. என்ன பண்ணியிருக்கான்? இது 1/99.1 தான் பண்ணியிருக்கான். போட்டிங்கன்னா 0.01009. சி, எப்போது இந்த மாதிரி அன்கிளியர் ரேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எடுக்காதீங்க. ப்ளீஸ் டேக் ரேட்ஸ் விச் ஆர் கிளியரர். அதில் 3-4 டெசிமலு 3-4 நம்பர் இருந்துச்சுன்னா, சி இப்போ 0.01 கேன் பி 0.014 இருக்கலாம், 0.06 இருக்கலாம், 0.006 இருக்கலாம். அதை ரவுண்ட் அப் பண்ணிருக்கலாம் இல்லையா? இவன் எல்லாம் 2 டெசிமல் தான் கொடுத்துருக்கான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் கிளியர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட்டு USD INR. இதில் எப்படி கொடுத்துருக்கான்? USD INR 64. அப்போ 64 ரேட்டு இன்றைக்கி 85, அது விடுங்க. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் என்னடா 64 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான், 30 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான். இன்ஸ்டியூட் ஹஸ் ஆக்சுவலி ஆஸ்ட் கொஷின்ஸ் வேர் தேவ் கிவன் ரேட்ஸ் ஆஃப் 45 and 55 மார்க்கெட்டில் 70-80 ஓடுறப்போ. ஓகே, ஸோ ஃபர்கெட் த ரேட்டு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஓகேவா? இன்ஸ்டியூட் உண்மையாக பண்ணியிருக்கான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர கன்ஃபியூஷன், சார் என்ன சார் அப்படி கொடுத்துருக்கான் இப்படி கொடுத்துருக்கான், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கவே கூடாதுப்பா. வாட் யூ ஷுட் டூ இஸ் ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட். ஓகே, USD INR 64. இது எங்கே? இது மும்பை. போன ரேட்டு லண்டன். ஓகே, 64. இது அதே தான். 1/64.1 போட்டால் 0.015. அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.02 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.02 நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இது இஸ் அன் அன்கிளியர் ரேட்டு. இது 2 அன்கிளியர் ரேட்டு. அப்புறம் USD GBP. இதில் எது பேஸு? நான் ஜென்ரலாக என்ன சொன்னேன் உங்களுக்கு? GBP ஸ்ட்ராங்கர். ஓகே, இங்கே என்னாச்சு? USD GBP அப்படின்னா ஒரு USD இஸ் ஈக்குவல் டு 0.65 GBP. எது ஸ்ட்ராங்கு? GBP ஸ்ட்ராங்கா USD ஸ்ட்ராங்கா? நான் ஒன்று கொடுத்தா நீ பாதி தான் கொடுக்க போகிற, அப்போது நீ தான் ஸ்ட்ராங் இல்லை. ஸோ ஸ்டில் GBP தான் ஸ்ட்ராங்கு. ஸோ 1/0.65 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1.5335530 என்னமோ கொடுத்துருக்கான். எனக்கு 1.538 வருது. ஸோ இங்கே எந்த ரேட் அன்கிளியரு? இந்த ரேட் அன்கிளியரு. ஏன்னா 1/5530 போட்டிங்கன்னா 0.6439. அது வந்து இவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க 0.65 சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால டேக் ஓன்லி a clear rate. இது கிளியரு, இது கிளியரு, இது கிளியரு, இந்த 3 கிளியர் ரேட் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கிட்டு அப்போ என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். Assuming that there are no transaction cost, advise the company how to avail arbitrage gain from the above quoted spot rates. ICA SM RTP பழைய RTP என்னவோ பண்ணியிருக்கான், பணத்தை வைக்கட்டும். ஓகே, இது என்ன ஆகுது? assume there are no transaction cost, advise the company. இப்போ இந்த 3 ரேட் இருக்குது. ஓகேப்பா, சரி புரிஞ்சுது. ஆர்பிட்ராஜ் எப்படி? ஆர்பிட்ராஜ் என்ன? ஒரு இடத்து வாட் யூ மீன் பை ஆர்பிட்ராஜ்? ஆர்பிட்ராஜ்னா பையிங் அண்ட் செல்லிங் சைமல்டேனியஸ்லி இன் 2 or more மார்க்கெட்ஸ் சச் தட் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல இன்னொன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கி அது இன்னொரு இடத்துல எங்கேயோ விற்றுட்டு அந்த மாதிரி பண்ணி பேசிக் குவாலிஃபிகேஷன் பண்ணிவிட்டு யூ மேக் ப்ராஃபிட். அங்கே வாங்கி இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணி அங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணி அப்படி பண்ணிவிட்டு யூ ஹவ் டு மேக் ப்ராஃபிட். அதுதான் கெயின் ஆர்பிட்ராஜ்னா. ஒரே டைமில் சேம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ என்ன சொல்கிறான்? ப்ளீஸ் ஃபைண்ட் தட் அவுட்னு சொல்கிறான். ஸோ ஹவ் வில் யூ டூ இட்? ஃபஸ்ட்டு எது வாங்குவேன், எது விற்பேன், வாட் வில் யூ டூ, வாட் வில் யூ பை, வாட் வில் யூ செல். தெர் இஸ் நோ கிளியர் ரூல். ஓகே, எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் படிக்கிறப்போ டோன்ட் அன்னெசரிலி திங்க் நான் இமேஜின் பண்ணிட்டு ஒரு போவேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. டூ ட்ரை, எஸ்பெஷலி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ட்ரையல் அண்ட் எரர் இஸ் பெஸ்ட். ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நான் என்ன சொன்னேன்? இந்த 3 ரேட்டு தான் எடுக்கணும். ஏன்னா தீஸ் ஆர் கிளியர் ரேட்ஸு, அதர் 3 ஆர் அன்கிளியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்? இவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குப்பா? $20 million இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாலர் வந்து ஏதோ ஒரு கரன்சியில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆஸ் ஆன் 31st May பரத் சில்க் லிமிடெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டாலர் ஆஸ் சர்ப்ளஸ். இப்போது நம்ம ஆர்பிட்ராஜ் கெயின் எப்படி பார்ப்போம்னா, நான் ஃபஸ்ட்டு எந்த கரன்சியில் ஆரம்பிச்சனோ
திருப்பி எல்லா ஊரெல்லாம் சுற்றி திருப்பி அதே கரன்சியில் வரணும். ஓகே, $20 million ஸ்டார்ட் பண்ணி பவுண்டுலேருந்து ருப்பிலேருந்து திருப்பி டாலர் எடுத்துகிட்டு வந்து திருப்பி டாலரில் பார்க்கணும். ஆர் டாலர்லேருந்து ருப்பிலேருந்து பவுண்டுலேருந்து திருப்பி டாலர், எப்படி வேணால் பண்ணலாம். ஒரு வழியில் பாருங்கள், அதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கிரேட்டு, லாஸ் வந்துச்சுன்னா அந்த வழியில் இன்னொரு வழி பார்க்கணும். ஓகே, அதுதான் நான் ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு டாலரு 64.1 ரேட்டு, நான் ருபி வழி எடுத்திருக்கேன். ஸோ யூ கன்வெர்ட் $20 million into rupees. அண்ட் இங்கே இவன் வந்து பிட்டாஸ் கொடுக்கல, பிரெயின் இல்லை. ஸோ டைரெக்டு யூ கன்வெர்ட் $20 million into 64. எப்படி பண்ணுவீங்க, $20 million into ₹64.1 per $1. இப்போ டாலர் கேன்சல் ஆயிரும், வர்ற அமௌண்ட்டு ருப்பியில் தான் வரும். ஸோ விச் வில் பி 1282 million. 1282 million. ஓகே, ஏன்னா 20 million அது 20 into 64 is 1282 million ஆச்சு. ஓகேவா, இந்த 1282 million ருப்பீஸை நீங்கள் வந்து இதில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இருக்கிறதே 3 கரன்சி, டாலர்லேருந்து ருப்பிக்கு வந்தாச்சு. இப்போ ருப்பிலேருந்து பவுண்டுக்கு போங்க. ஸோ பவுண்டு ரேட் என்ன நமக்கு, ருப்பி பவுண்டு 99.1. ஸோ இது என்னது, 1282 million rupees into பவுண்ட் பர் ருப்பி. நான் ஜிபிபி எழுதினாலும் பவுண்ட் சிமிலர் எல்லாம் ஒன்று தான். ஓகே, வில் கிவ் யூ பவுண்ட்ஸ். சரியா, பவுண்டு பர் ருப்பி என்ன, சரி ருப்பி பர் பவுண்டு 99.1 பவுண்டு பர் ருப்பி. எனக்கு பேஸ் கரன்சி இங்கே பவுண்ட் இல்லை. ஸோ டினாமினேட்டர் பேஸ் 1. ஸோ ருப்பீஸ் பர் பவுண்டு இஸ் 99 பவுண்ட். ருப்பீஸ் பர் பவுண்ட் இஸ், அப்போ பவுண்டு பர் ருப்பி என்ன, 1/99. ஓகே, டைரெக்டாக இந்த 0.01 எடுத்துக்காதீங்க. யூ டூ திஸ் இன்டூ 1/99.1. So 1282 into 1/99.1 will get 12,936,427.85 pounds. பவுண்ட் வந்தாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே திருப்பி வரணும். ஸோ 12 million பவுண்ட்ஸை நீங்கள் திருப்பி டாலரில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 12 million pounds into டாலர்ஸ் பர் பவுண்டு. டாலர்ஸ் பர் பவுண்ட் எவ்வளோ, ஒரு பவுண்டுக்கு எவ்வளோ டாலரு, இங்கே ரேட் என்ன, ஒரு பவுண்டுக்கு இங்கே கீழே கொடுத்த ரேட்டு $1.55. ஸோ இன்ட்டு 1.55 போட்டிங்கன்னா போதும், 1.55. ஸோ 12 into 1.55 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,90,272.43 வரும். ஸோ ஆர்பிட்ராஜ் கெயின் என்ன, 20 million. நீங்கள் ஆரம்பித்தது 20 million, finally you got a profit of 90,000. So hence Bharat Silk Limited will get arbitrage gain of 90,000. இப்போ நீங்கள் வேறு வழியில் போகலாமா, என்னது டாலர்லேருந்து பவுண்டுக்கு கன்வெர்ட் பண்ணி. இப்போ டாலர் நம்மக்கிட்ட 20 million இருக்குது, அது பவுண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, 20 million மில்லியன்னா 6 zeros டிவைட் பை 1.5530. ஏன்னா $20 இன்ட்டு பவுண்ட் பர் டாலர் போட்டிங்கன்னா டாலர் கேன்சல் ஆயிரும், பவுண்ட் வரும். ஸோ டாலர் பர் பவுண்டு நம்மக்கிட்ட ரேட் இது 0.65 இருக்குது. ஆனால் அது எடுக்கக்கூடாது, கிளியர் ரேட். பவுண்ட் பர் டாலர் நம்மக்கிட்ட இந்த ரேட் இருக்குது 0.6, அது எடுக்கக்கூடாது. டாலர் பர் பவுண்ட் எடுத்து டிவைட் பண்ணும். ஸோ 20/1.553 போட்டிங்கன்னா 1287830. ஓகே, இவ்வளோ வருது, இவ்வளோ பவுண்ட் வந்தாச்சு. இந்த பவுண்டை ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுங்க. பவுண்டு ருப்பி ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, 99. ஸோ இன்டூ 99 வரும். ஸோ யூ வில் கெட் 127495 இன்டூ 99.1 போட்டிங்கன்னா 127495,170 இவ்வளோ ருப்பி. இந்த ருப்பி திருப்பியை டாலரில் கன்வெர்ட் பண்ணுங்க. டாலரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 64.1 வரும். பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 19890042. அட பாவிகளா, 20 million ஆரம்பித்தா 19 million வந்துட்டேன். ஸோ இதில் ஆர்பிட்ராஜ் கெயின் இல்லை, வேறு வழியில் தான் ஆர்பிட்ராஜ் கெயின் இருந்துச்சு, இந்த வழியில் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் எக்ஸாமில் எந்த வழியில் இருக்கும் எந்த வழியில் இருக்காதுன்னு? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டுமே சால்வ் பண்ணுங்க. இந்த சால்வ் பண்ணால் உங்களுக்கு 198 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன் திஸ் மெத்தட் தேர் இஸ் நோ ஆர்பிட்ராஜ் கெயின்னு சொல்லுவேன். அப்போ இன்னொரு வழியும் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கெயின் இல்லைன்னு சொல்லிட்டா மார்க்கே கிடையாது. ஓகே, ஒரு மார்க்கும் கொடுக்க போகிறோம், ஒரு மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதில் இந்த வழியில் இல்லை, வேறு வழியில் நான் போய் பண்ணி பார்க்குறேன், அதில் வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர்னு சொல்லணும். ஓகேவா, எனக்கு பண்ணுறது இது ஈஸி. ஓகே, எக்ஸாம் கண்டிஷனை நீங்கள் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக யோசிச்சுட்டு ஸ்லோவாக டீப் பிரீத். எப்போ நான் இது ஒன்று சொல்லுவேன், யாருக்காவது டென்ஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ணுப்பா சொல்லிட்டு டீப் பிரீத் எடுத்துகிட்டு மெதுவாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க, டென்ஷன்லாம் கம்மியாகும். ஓகேவா, ஸோ இஃப் யூ கெட் ராங் ஆன்சர் லைக் திஸ் ப்ளீஸ் டூ தட். ஓகேவா, ஸோ நம்ம வந்து முடிச்ச கொஸ்டின் என்னங்க, 6வது கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் 8.